पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ओम शांति शांति शांतिः। ओम असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ओम शांति शांति शांतिः। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। वन्दे गुरूणां चरणारविन्दे सन्दर्शितस्वात्मसुखावबोधे निःश्रेयसे जाङ्गलिकायमाने संसारहालाहलमोघशान्त्यै। योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोत्तं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि। आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणं सहस्रशिरसं श्वेतं प्रणमामि पतञ्जलिं। यस्त्यक्त्वा रूपमाद्यं प्रभवति जगतो अनेकदानुग्रहाय प्रक्षीणक्लेशराशिर्विषमविषधरो अनेकवक्त्रसुभोगी सर्वज्ञानप्रसूतिर्भुजगपरिकरः प्रीतये यस्य नित्यं देवो हीशः स वो व्यात्सितविमलतनुः योगदो योगयुक्तः योगदो योगयुक्तः। ॐ अथ योगानुशासनम्। நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சூத்திரத்தில் வியாச பாஷ்யம் பார்த்துட்டு இருக்கோம். 2வது பாதம் சாதனா பாதம் பார்த்துட்டு இருக்கோம். இதில் நம்ம திரும்பவும் என்ன பண்ணியிருக்கோம், 4வது சூத்திரம் நேற்று பார்த்துருக்கோம் செகண்ட் டைம். இப்போ 5வது சூத்திரமும் செகண்ட் டைம் பார்க்குறோம். நம்ம அந்த 5வது சூத்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா, தத்திர அவித்யா சுரூபம் உச்சியதே. ஆரம்பிக்கும் போதே ஆச்சாரியர் என்ன பண்ணியிருக்கார், அவதாரிக்கா சொல்றார் வியாசர். அவித்யாவோட சொரூபம் என்ன அப்படின்னு சொல்லப்படுகின்றது. வாசனைகளை பத்தி பார்த்தாச்சு. பிரசுப்த தனு விச்சின்ன உதார வாசனைகள் அப்படின்னு பார்த்தோம். இதுக்கப்புறம் அவித்யாவோட சொரூபம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவித்யாவுக்கு 4 பாதங்கள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அவித்யாவுக்கு 4 பாதம், ஒரு பசுமாடு மாதிரி 4 பாதங்கள் இருக்கு. என்ன பாதங்கள் சொல்ல ஆரம்பிக்குது. அனித்யா சுச்சி துக்கானாத்மசு, அனித்யா சுச்சி துக்கானாத்மசு நித்ய சுச்சி சுகாத்மக்யாதிரவித்யா, நித்ய சுச்சி சுகாத்மக்யாதிரவித்யா, அனித்யா சுச்சி துக்கானாத்மசு நித்ய சுச்சி சுகாத்மக்யாதிரவித்யா. அனித்திய வஸ்துக்கள்ல நித்திய புத்தி,
எதெல்லாம் அனித்தியமா இருக்கோ, இந்த தேகம், இந்த ஜெகத், இது அனித்தியம். இதுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன உண்டாகுது அப்படின்னா நித்திய புத்தி உண்டாகுது. இதுக்கு அவித்யான்னு பேர். அதே மாதிரி அசுச்சி. அசுச்சி அப்படின்னா அசுத்தமானது. எது? இந்த தேகம் தான். இந்த தேகம் அசுத்தமானது. ஆனா இதுக்குள்ளார என்ன உண்டாகுது? சுத்த புத்தி உண்டாகுது. பூஜை பண்ணும்போது பண்றோம்ல, அபவித்திர பவித்ரோவா சர்வா அவஸ்தாம் அப்படின்னு ஆரம்பிச்சு பண்ணும்போது மந்திரம் சொன்னா பவித்திரமாயிடுது அப்படின்னு ஸ்ரீ கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணன்னு ஒரு 3 வாட்டி கிருஷ்ணரை சொல்லி தண்ணி எடுத்து ஜலத்தை எடுத்து புரோக்ஷனம் பண்ணிக்கிட்டு மந்திர ஜலத்தினால பார்த்தீங்கன்னா நான் பவித்திரம் ஆயிட்டேன் அப்படின்னு பாவிக்க சொல்லுது. நான் பாவிச்சு மாத்திரத்துல ஆயிடுதா? அப்புறம் அப்போ மறுநாள் குளிக்க வேணாமே, குளிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா என்னதான் இந்த தேகத்துக்கு சம்ஸ்காரங்கள் பண்ணினாலும் கூட இந்த தேகம் எப்படிப்பட்டது? அசுத்தமானது. அசுத்தமான தேகத்துல நமக்கு என்ன உண்டாகுது? சுத்தம் அப்படின்ற ஒரு எண்ணம் உண்டாகுதுன்னா நான் சுத்தமா இருக்கலாம் அப்படின்னு. அதுக்கு பேர் என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சுச்சி. அசுச்சியில சுச்சி புத்தி. அதுக்கப்புறம் துக்கம். எந்த சுகத்தை நம்ம அனுபவிக்கிறதா இருந்தாலும் அது ஒரு துக்கம். அது ஐயோ, எல்லா சுகத்துக்கும் பின்னாடியும் துக்கம் இருக்கு. ஒண்ணு ப்ரீ ப்ரொடெக்ஷனா இருக்கணும், இல்ல போஸ்ட் ப்ரொடெக்ஷனா இருக்கணும். சிலது அனுபவம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா துக்கம் கிடைக்குது. அப்படி இருந்தாலும் கூட நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டோம்னா துக்கத்துல சுகத்தை பார்க்கணும். அதுவும் அவித்யா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அனாத்மால, அனாத்மான ஜடம், அனாத்மா விஷயத்துல ஜடமான இந்த தேகம், மனசு, புத்தி இதெல்லாம் அனாத்ம விஷயம். இதுல எல்லாத்துலயும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கிறதுல எல்லாத்துலயும் நான் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் அப்படின்னு தேகத்தை காட்டுறோம். நான் அப்படின்னு என்னோட சென்சார்கன்ஸ் நினைக்கிறோம். நான் அப்படின்னு மனசை நினைக்கிறோம். நான் புத்தி நினைக்கிறோம். நான் அப்படின்னு இந்த பிராணனை நான் நினைக்கிறோம். இது மாதிரி எல்லாத்தையும் நான் நினைக்கிறோமே, இதுதான் அனாத்மால ஆத்மாவை பார்த்தல். நான் அல்லாததில் நானை பார்த்தல். அப்ப இந்த 4க்கும் பேர் என்ன பேர் அப்படின்னா அவித்யா அப்படின்னு பேர். இந்த கியாதி, இந்த புத்தி இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு அவித்யா. நம்மகிட்ட தான் இருக்கே. நம்ம தானே எல்லாத்துலயும் அனித்தியமான தேகத்துல நான் அப்படின்னு நித்தியம் நினைக்கிறோமே. செத்து போவோன்னு தெரியாம நம்ம பாத்தீங்கன்னா நினைச்சுக்கிட்டே இருக்கோம், இதெல்லாம் உயிரோட இருக்கும், நான் ஆயிரம் காலம் வாழ்ந்துகிட்டே இருப்பேன், 1000 வருஷம் நினைக்கிறோம். நம்ம செத்து போவோம்னு தோணவே மாட்டேங்குது இல்லை நமக்கு. இந்த செத்து போகும், இந்த தேகம் செத்து போகும், நான் தேகத்துக்குள்ளார இருக்கிறவன், இந்த பக்ஷி பாத்தீங்கன்னா அடுத்த தேகத்துக்கு போயிடும். அப்ப நமக்கு தெரிய மாட்டேங்குது. இது சாஸ்வதம் நினைச்சுல பிடிச்சுட்டு நிக்கிறோம். அவித்யா இருக்கு. அசுத்தமானதுல தேகத்துல சுத்த புத்தி இருக்கு, அவித்யா இருக்கு. துக்கத்துல எல்லாம் சுகத்தை பார்க்கிறோம், அவித்யா இருக்கு. அனாத்ம விஷயத்துல எல்லாம் ஆத்மாவை பார்க்கிறோம், அவித்யா இருக்கு. இதான் அவித்யா. அவித்யா ஒரு சுரூபம். இதுதான் 4 பாதங்கள் சொல்லியாச்சு. பாஷ்யத்துக்கு தான் நான் முக்கியமானது நான் ரிப்பீட் பண்றது பாத்தீங்கன்னா பாஷ்யம் தான். பாஷ்யத்துக்காக தான் பாத்தீங்கன்னா நான் செகண்ட் டைம் எடுக்கிறேன். பாஷ்யத்தை பார்த்துட்டே வாங்க. அனித்தியே காரியே. காரியம் எப்பவுமே பாத்தீங்கன்னா அனித்தியம்னு வச்சுக்கோங்க. எதெல்லாம் காரியமா இருக்கோ அது அனித்தியம். மண் இருக்குன்னு வச்சுங்களேன், மண் காரணம், மண் அப்படியே தான் இருக்கு. காரியம் எது அப்படின்னா மண்பானை பண்ணுனீங்கல்ல, அது காரியம் தான். அந்த மண்பானை உடைஞ்சு போகுதா? ஆமா, உடைஞ்சு போகுது. மண்ணு உடையாம இருக்கு. மண் அப்படியே இருக்கு. எப்பவுமே காரணம் அது பாட்டுக்கு நித்தியமா இருக்கும். காரியம் என்ன ஆகும்? காரியம் நாசமாயிட்டே இருக்கும். இதான் சிம்பிளான லாஜிக். அப்ப பாத்தீங்கன்னா ஆச்சரிய சொல்றார், அனித்தியே காரியே நித்திய கியாத்திர் அவித்யா. ஒரு லட்சணம், முதல் லட்சணம் அனித்திய காரிய. காரியம் எப்பவுமே அனித்தியம். இந்த ஜெகத் என்னது? காரியம். இந்த தேகம் என்னது? காரியம், உண்டானது. காரியம்னா என்ன அர்த்தம்? எதெல்லாம் உண்டாச்சோ அதெல்லாம் காரியம். எதெல்லாம் தோன்றியதோ, உண்டாச்சோ, உற்பத்தியாச்சோ அதெல்லாம் காரியம். இந்த ஜெகத்து ஒரு காலத்துல உண்டாச்சு, ஒரு காலத்துல என்ன ஆகும்? இல்லாம போகும். ஒரு காலத்துல தேகம் டேட் ஆஃப் பர்த் இருக்கு, ஒரு நாள்ல டேட் ஆஃப் டெத் ஆயிடும். அப்ப பாத்தீங்கன்னா அனித்தியமான காரியத்துல நித்திய கியாத்தி. நித்திய கியாத்தி அப்படின்னா நித்தியம் என்ற புத்தி, அறிவு நமக்கு இருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் அவித்யா சொல்லியாச்சு. தத்யதா, அது எவ்வாறெனில். ஆச்சாரியர் எக்ஸாம்பிள் சொல்றார். தத்யதா அப்படின்னா அது எவ்வாறெனில், துருவா பிருத்திவி. துருவா பிருத்திவினா இந்த பிருத்திவி, இந்த பூமி பாத்தீங்கன்னா துருவா அப்படின்னா நிலையானது, நித்தியமானதுன்னு நினைக்கிறோம். துருவ நட்சத்திரம் சொல்றோம்ல, துருவம்னா நித்தியமானதுன்னு அர்த்தம். துருவ பதவி அப்படின்னா நித்திய பதவின்னு அர்த்தம். அப்ப பாத்தீங்கன்னா இந்த பிருத்திவியை நம்ம என்ன பண்றோம்?
நித்தியமானதுன்னு நினைக்கிறோம். அதுக்கப்புறம் துருவா ச சந்திர தாரகா தியவ். இந்த ஆகாசம் இருக்குல்ல, தியவுன்றதுக்கு அர்த்தம் சொர்க்கம் எடுக்கலாம், இல்லை அப்படின்னா ஆகாசத்தை எடுத்து. இந்த ஆகாசம் வந்து பாத்தீங்கன்னா என்ன நினைக்கிறோம், சந்திர தாரகத்தோடு கூடி இருக்கிற ஆகாசம், சொர்க்கம் ரெண்டுத்தையும் எடுத்துக்கலாம். வானத்துல இருக்கக்கூடிய சொர்க்கமும் எடுக்கலாம் தியவுன்ற சப்தத்துக்கு, இன்னொன்னு ஆகாசம்னு எடுக்கலாம். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆகாசம் எதோட கூடி இருக்கு, சந்திரன் இருக்கு, நட்சத்திரங்கள் கூட்டி இருக்கு. ச சந்திர தாரகா தியவு. இந்த ஆகாசம் சந்திர நட்சத்திரங்களோடு கூடி இருக்கிற ஆகாசம் நித்தியம் துருவா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதுக்கப்புறம் அமிர்தா திவௌ கச இதி. சொர்க்கம் இருக்கே, திவௌ கச அப்படின்றதுக்கு அர்த்தம் சொர்க்கத்துக்கு இன்னொரு பேர் அமர கோஷத்துல இருக்கிறது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா திவௌ கசவுக அப்படின்னா என்ன அர்த்தம், சொர்க்கம். சொர்க்கம் வந்து பாத்தீங்கன்னா அமிர்தமானது, அங்க மரணமே இருக்காது அப்படின்னு நினைக்கிறோம். ஐயோ அங்கேயும் மரணம் இருக்கும்பா, அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா மரணம் சம்பவிக்கும். நமக்கு புரிய மாட்டேங்குது. அங்க வந்து பாத்தீங்கன்னா மரணமே இருக்காது நம்ம நினைக்கிற பாருங்க, அதுதான் இருக்கிறதுலே பெரிய இது. இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நினைக்கிறாங்க, யாரு கர்மகாண்டிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சொர்க்கம் வந்து பாத்தீங்கன்னா நித்தியம் நினைச்சுக்கிட்டே இருக்கான். மந்திரம் சாந்தோக்கியத்தில் ஒரு மந்திரம் இருக்கு, ஃபேமஸான மந்திரம். 8வது அத்தியாயத்துல வந்து பாத்தீங்கன்னா 6வது மந்திரம் இருக்கு, 816. 816 பக்கத்துல எழுதிட்டீங்கன்னா போதும், ரொம்ப ஃபேமஸான மந்திரம். தத்யதேஹ கர்மச்சிதோ லோகஹ க்ஷீயத ஏவமேவாமுத்திர புண்ணியஜிதோ லோகஹ க்ஷீயதே. எது வந்து பாத்தீங்க அப்படின்னா தத்யதா இக, அது எவ்வாறெனில் இங்கு இந்த லோகத்துல கர்மச்சிதோ லோகஹா, கர்மத்தினால நம்ம ஒன்ன ஜெயிக்கிறோம்னு வச்சுங்களேன், ஒன்னு அடையிறோம். அந்த கர்மத்தினால் அடையக்கூடிய, கர்மத்தினால் லோகம்னா விஷயம், எந்த கர்மத்தை பண்ணி ஒரு விஷயத்தை நம்ம அடையிறோமோ இந்த லோகத்துல, அது என்ன ஆகுது, ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா நஷ்டமாயி போகுது. பார்த்துக்கிட்டே இருக்கோம். எது எக்ஸாம்பிள் என்ன, ஒரு பானையை ஒரு கர்மத்தினால பண்றோம். பானை பண்றது கர்மம் வேணுமா? ஆமா. ஒரு வீட்டை கட்டுறோம், ஒரு 50-60 வருஷம் கழிச்சு எதுனா டெமாலிஷ் பண்ண வேண்டி இருக்காது, எல்லாம் சித்திரம் ஆயிடுது. அப்ப இந்த லோகத்துல நீங்க கர்மத்தினால எதை பண்ணாலும் அது கண்ணுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்றோம், பார்க்கிறோம், நாசத்தை அடையுது. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏவம் ஏவ அமுத்திர புண்ணியஜிதோ லோகஹ க்ஷீயதே. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அமுத்திர லோகம்னு சொல்லக்கூடிய பரலோகங்களும் கூட, சொர்க்கம் முதலிய எல்லா லோகங்களும், ஒரே ஒரு பதவி மட்டும் நான் சொல்லியிருக்கேன், என்னது சாயுஜ்யம் மட்டும் விட்டுட்டு மீதி இருக்கிறது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் பேக், எப்படி எனக்கு வரணும், திரும்ப இந்த லோகத்துக்கு தான் வரணும். அப்ப அடையப்பட்ட புண்ணிய கர்மங்களால் அடையப்பட்ட எல்லா லோகங்களும் வந்து பாத்தீங்கன்னா அனித்தியமானது அப்படின்னு சாந்தோக்கிய உபனிஷத் சொல்லுது. யத்கிருதகம் தது அனித்தியம், எது கர்மத்தினால் செய்யப்படுகிறதோ அது அனித்தியம். ஆனா நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், நிறைய கர்மகாண்டிகள் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, சொர்க்கத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா அது எட்டர்னலா இருக்கும், நித்தியமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லப்பா, க்ஷீணே புண்ணியே மர்த்திய லோகம் விஷந்தி. கீதால வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா இருக்கு. புண்ணியம் வந்து பாத்தீங்கன்னா க்ஷீணம் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும், திரும்ப ரிட்டர்ன் பேக் நமக்கு இங்க வர வேண்டி இருக்கும். அது தெரியாம நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், கர்மத்தினால பண்ணி நம்ம சொர்க்கத்தை அடைஞ்சா அது நித்தியமா இருக்கும்னு. ஐயோ இன்னைக்கு கூட ஒருத்தரை பார்த்தேன், இன்னைக்கு நல்ல ஒரு கர்மகாண்டி பார்த்து, ரொம்ப நிஷ்டாவான், நல்ல நிஷ்டாவான், ஃபேமஸ் பே வேணா, நல்ல கர்மகாண்டி, அற்புதம், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரு. அவர் பார்த்தோன்னே எனக்கு ஒரு சந்தோஷம். இதெல்லாம் கர்மம் பண்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நித்திய ஒரு நியமத்தோட கர்மம் பண்ணுவாங்க. ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா அவரோட நான் பேசியிருக்கேன். அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தத்தை அக்செப்டே பண்ண மாட்டாங்க, யோகத்தை அக்செப்டே பண்ண மாட்டாங்க. அவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா எப்ப பார்த்தாலும் வந்து ஹோமம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இவ்வளவுதான். நல்ல ஆள், ரொம்ப அற்புதமான ஆள். ஏன்னா வேத பண்டிதர்கள் எல்லாமே எந்த ஒரு தப்பான காரியமும் பண்ண மாட்டாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன பிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா சொர்க்கத்தை அடைஞ்சா அது நித்தியமா இருக்கும்னு நினைக்கிறாங்க. சொர்க்கத்தை அடைஞ்சா வந்து பாத்தீங்கன்னா நித்தியம்னு யார் நினைக்கிறா, பரலோக பரமபிதாவேன்னு ஜீசஸ் ஃபாலோ பண்றவங்க எல்லாம் அதான் நினைக்கிறாங்க. ஜன்னத்துக்கு போனா வந்து பாத்தீங்கன்னா அது நித்தியமா இருக்குன்னு இஸ்லாத்துல இருக்கிறவங்க எல்லாம் நினைக்கிறாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சொர்க்கம் வந்து பாத்தீங்கன்னா நித்தியமானதுன்னு எண்ணம் இருக்கு. அமிர்தா திவௌ கசக, ஏன்பா அப்படின்னா அங்க மரணம் இருக்காது, அது நித்தியம் அப்படின்னு நினைக்கிறான். இது எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா அவித்யா. இந்த பூமிய வந்து நித்தியம் நினைச்சா அவித்யா,
அதே மாதிரி வந்து வானத்தை வந்து பார்த்தீங்கன்னா சந்திர நட்சத்திரங்களோடு கூடியிருக்க இந்த வானத்தை நித்தியம் நினைச்சீங்கன்னா அது அவித்யா. அதுக்கப்புறம் வந்து சொர்க்கம் வந்து பார்த்தீங்கன்னா மரணம் இல்லாததுன்னு நினைச்சீங்க அப்படின்னா அது அவித்யா. இது மாதிரி அனித்தியத்துல நித்திய புத்தி ஒண்ணு. ததா அது போலவே ரெண்டாவது அசுச்சௌ. அசுச்சௌனா என்ன அர்த்தம்? பரம விபத்சே காயே சுச்சிக்யாதிஹி. பிருகதாரண்ய உபனிஷத்துல இந்த தேகத்துக்கு பேர் வச்சிருக்கு பிபேத்சியம்னு பேர். இந்த தேகத்துக்கு என்ன பேரு? பிபேத்சியம் அப்படின்னு பேரு. பிபேத்சியம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பயப்படுத்தக்கூடியது. உலகத்துல இருக்கிறவன் எவனும் நம்மளை பயப்படுத்தல, நம்ம தேகம்தான் நம்மளை பயப்படுத்திக்கிட்டே இருக்கு. ஏதோ ஆயிடுமோ ஏதோ ஆயிடுமோ ஏதோ ஆயிடுமோ, சுகர் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு போயிடுமோ, தேகம் பிபி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு போயிடுமோ, ஏதாவது நடந்துருமோ, இந்த தேகத்துக்கு ஏதாவது நடந்துருமோ, எல்லாத்துக்கும் நம்ம சொல்லியிருக்கோம்ல என்னது விதுஷாமபி ததாரூடா அபினிவேஷா. ஏற்கனவே சூத்திரம் பார்த்துருக்கோம். மரண பயம் எப்படிப்பட்டது? நல்ல சாஸ்திரம் படிச்சவங்களுக்கு கூட அந்த மரண பயம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. தேகத்து மேல இருக்கிற அபிமானத்தினால என்ன பண்றாங்க? பயப்படுறாங்க, தேகம் போயிடுமோன்னு மரண பயம் இருக்கு. வித்வான்களுக்கும் கூட அந்த மரண பயம் இருக்கு அப்படின்னு. விதுஷாமபி ததாரூடக அபினிவேஷா பார்த்துக்கோ. அப்ப அதே மாதிரிதான் இங்க வந்து பிபத்சே அப்படின்னு அர்த்தம். பரம பிபத்சே, அதிகமா பயப்படுத்துறது வெளியில இருக்கிறவெல்லாம் இல்ல, நம்ம தேகம் தான் அதிகமா வந்து பாத்தீங்கன்னா மேலான பயத்தை தரக்கூடியதா இருக்கு. எது? காயே. இந்த காயத்துல சுச்சிக்யாதி. இது எப்படிப்பட்டது அப்படின்னா அசுத்தம். ஆனா இதுல நமக்கு எப்படி உண்டாகுது அப்படின்னா சுத்தமானது, பவித்திரமானதுன்னு இந்த தேகத்தை நம்ம நினைக்கிறோம். இது வந்து பாத்தீங்கன்னா உக்தம் சொல்லப்பட்டும் இருக்கு சாஸ்திரங்கள்ல. இது அசுத்தம்னு சாஸ்திரத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா பஞ்சசிகாச்சாரியாரோட ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் இப்ப இங்க கொட்டேஷன் கொடுக்கறது எல்லாமே பஞ்சசிகாச்சாரியார் அப்படின்னு ஒரு ஆச்சாரியார், சாங்கியத்துல சாங்கியாச்சாரியார், அவரோட இதுல கொட்டேஷன்ல வர்றது. ஸ்தானாத். இந்த தேகம் வந்து பாத்தீங்கன்னா எப்படிப்பா அசுச்சி, எப்படி அசுத்தம் அப்படின்னு கேட்டா நமக்கு உரைக்கிற மாதிரி சொல்றதுக்காக இதெல்லாம் சொல்லுது. ஸ்தானாத். ஸ்தானாத்துல என்ன அர்த்தம்? எங்க இருந்துச்சு 10 மாசம்? கர்ப்பப்பையில வாசம் பண்ணிச்சு. கர்ப்பப்பை வந்து பாத்தீங்க அப்படின்னா சுத்தமானதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம பாவத்துல சொல்றோம் ஐயோ அப்படின்னு. அந்த சாஸ்திரங்கள்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்ப்பப்பையை அடையவே கூடாதுன்னு. என் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அக்காங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாம்பழம் ரொம்ப பிடிக்கும். அந்த கர்ப்பமா இருக்கும்போது அவங்களுக்கு மாம்பழம்லாம் பிடிக்கும். அம்மா தரமாட்டாங்க. மாந்தம்னு சொல்லுவாங்களா, ஏதோ ஒரு சொல்லுவாங்களா, மாந்தம்னு சொல்லுவாங்க. ஐயோ இதாகும், சூடாகும், இதாகும். ஆனா அக்காங்க என்ன பண்ணுவாங்க, எதையாவது சாப்பிடுவாங்க. அப்போ அம்மா வந்து பார்த்தீங்கன்னா திட்டுவாங்க, ஐயோ இது சாப்பிடக்கூடாது, திருட்டு தரமா எடுத்து சாப்பிடுவாங்க. ஏன்னா கர்ப்பத்தில் குழந்தை அவங்களுக்கு இச்சை வரும் இல்லை, மாம்பழமா வச்சுக்கிட்டு மாம்பழம் சாப்பிடாதுன்னா. அம்மா சொல்லுவாங்க என்னன்னு கேட்டால் கர்ப்பத்தில் இருக்க குழந்தைக்கு பாதிக்கும் அப்படின்னு பார்த்து பார்த்து கொடுப்பாங்க. அம்மா சாப்பிட்றது எல்லாமே கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்கு வந்து பாதிக்கும். அங்கே என்ன ரொம்ப சென்ட் போட்டா வச்சிருக்கு, பெர்ஃப்யூம் போட்டு சந்தனத்திலேயே வந்து மிதக்க விட்டுருக்கு. அங்கே இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மெல் வரும். இது வந்து கர்ப்போபனிஷத்து படிக்கணும். கர்ப்போபனிஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது, ஐயோ மாட்டிக்கிட்டு இருக்கேனே, என்னை வந்து ஒரு கார்ல வச்சு அடைச்சிங்கனாவே என்னால், ஏசி போட்டு விட்டீங்கன்னாவே என்னால் இருக்க முடியாது, தகரி போயிடுவேன். நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே என்னால் அப்படியே வாமிட் வர ஆரம்பிச்சிரும், இதாயிடும். நான் தான் இப்போ யோசிப்பேன், நான் ஒரு கார்ல திருவண்ணாமலையிலேருந்து ஒரு 27 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற திருக்கோவில் இருக்கு, என்னால் போக முடிய மாட்டேங்குது. பாதியில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வாட்டி வாமிட் பண்ணிடுறேன். இப்போ ஏன்னு கேட்டீங்கன்னா அடைச்சி வச்சாவே ஜன்னல்லாம் விண்டோஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி ஏசியை போட்டா அந்த லெதர் ஸ்மெல் இருக்கு பார்த்தீங்களா, கார்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீட்டு வந்து ரெக்ஸினா லெதரோ, அந்த ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு லெதர் ஸ்மெல்லு இல்லைன்னா ரெக்ஸினோட ஸ்மெல்லு ஏசியோட சேர்ந்து வரும்போது வாமிட் சென்சேஷன் வந்து ஒன்றும் பண்ண முடியல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதான் யோசிப்பேன், அம்மா வயிற்றுக்குள்ளார 10 மாசம் எப்படி நான் இருந்தேன், எவ்வளவு கஷ்டமா இருக்கும். என்னால அரை மணி நேரம் இருக்க முடியல, 10 மாசம் இருந்திருக்கேன். ஐயோ லெதர் ஸ்மெல்லா, வேற என்னென்னவோ ஸ்மெல்லாம் அடிக்கும். பக்கத்துல மலை பை இருக்கும், பக்கத்துல வந்து யூரின் பிளாடர் இருக்கும். அப்போ எல்லா ஸ்மெல்லும் வரதான் செய்யும். அம்மா வந்து மாம்பழம் சாப்பிட்டா பிரச்சனை வரும், காரம் சாப்பிட்டா பிரச்சனை வரும், எல்லாம் அதுக்குள்ளார இருந்துகிட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து 7வது மாசம் கனெக்ஷன் கிடைச்சிரும், சைத்தன்யம் வந்துடும் உள்ளுக்குள்ளார. பிரெயின் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புத்தி எல்லாம் பூரணமா, ஹார்ட் புத்தி எல்லாம் ஃபுல்லா க்ரோத் ஆனோன்னு அங்க ரிஃப்ளெக்ஷன் வந்துடும், சைத்தன்யத்தோட ரிஃப்ளெக்ஷன் வந்த மாத்திரத்துல என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஐயோ நான் எங்க இருக்கிறேன் அப்படின்னு அதுக்கு தெரிஞ்சிருமா குழந்தைக்கு.
அந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா, ஐயோ சாமி, நான் இனிமே இந்த கர்ப்பத்துக்குள்ளாரையே வரக்கூடாது, எனக்கு கர்ப்பவாசம் இனிமே வரவே கூடாதுன்னு அந்த கர்ப்பத்துல இருக்கும்போது நினைக்குமா. ஆனாலும் வந்து என்னது 3 மாசம் இருக்கணும், 8, 9, 10 3 மாசம் இருக்கணும். அந்த குழந்தை எப்படா வெளில வரும் என்ன மாதிரியா இருக்கு. ஜன்னலை திறங்க, நான் உடனே கார்ல போயிட்டு இருக்கும்போது சொல்லிடுவேன், கொஞ்சம் வாமிட் செஞ்சேன், ஏசி ஆஃப் பண்ணுங்க, ஓப்பன் ஏர் வேணும் எனக்கு, ஓப்பன் ஏர் வேணும் எனக்கு. விண்டோவை வந்து ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் ஃப்ரீயா காத்து வாங்கணும் அப்படின்னு. ஆனா 7 மாசத்துல எனக்கு தோணுச்சு, நான் வெளில வர முடியுமா? அம்மா அம்மா ஓப்பன் பண்ணுங்க விண்டோவை அப்படின்னா ஓப்பன் பண்ண முடியுமா? ஓப்பன் பண்ண முடியாது. அடைச்சி வச்சு ஒரு ஃபில்ம் வந்து, ஒரு ஃபேமஸான ஒரு ஃபில்ம் இருக்கு, ஹாலிவுட் ஃபில்ம். ஒரு சின்ன பெட்டிக்குள்ளார ஒருத்தனை படுக்க வச்சு அடைச்சிட்டு, அதான் அந்த ஃபில்ம். எத்தனையோ நாள் அதுல இருப்பாங்க, சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஐயோ, கர்ப்பப்பைன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டிக்குள்ளார போட்டு வைக்கிற மாதிரி. நம்ம நினைச்சாலும் வந்து இதாக முடியாது. அங்க ஒரே பேட் ஸ்மெல், மூத்தர் சந்து. ஒரு பக்கம் பவித்திரம், அம்மாவோட வயிறு மாதிரி ஒரு பவித்திரம் இல்லை. ஆனா லிட்டரலா பாத்தீங்க அப்படின்னா பாவத்துல அது பவித்திரம், ஆனா வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல அது ஒரே மூத்திர சந்து தான். அப்போ அந்த ஸ்தானாத், ஏன் சாமி இவ்வளவு டீட்டெயிலா பேசுறீங்க அப்படின்னா வைராக்கியம் வரணும்ல. யாரும் பேச மாட்டாங்க, நான் தான் பேசணும். யாரும் இவ்வளவு டீட்டெயில் யார் பேச போறா உங்ககிட்ட? கர்ப்பப்பையை பத்தி யாராவது பேசுனாங்களா? என்ன பேசுறது இல்லை. ஸ்தானாத், ஸ்தானத்தினால இந்த அங்க இருந்தானே வாசம் பண்ணோம், அங்கதானே 10 மாசம் இருந்தோம். அப்ப இந்த தேகம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி அது சுத்தமாகும்? அது மட்டும் இல்ல, அடுத்தது பீஜாத். பீஜாத்னா என்ன அர்த்தம்? அப்பாவோட சுக்லம், சோனித்தம், அம்மாவோட சோனித்தம். இந்த ரெண்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரம்மச்சரியத்துல இருக்கும் போது சொல்லுவாங்க, வீரியஸ்கலனம் ஆச்சு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா பிராயச்சித்தம் வந்து பாத்தீங்கன்னா ஜபம் பண்ண சொல்லுவாங்க. பெரியவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வச்சிருக்காங்க. காயத்ரி வந்து பாத்தீங்கன்னா வீரியஸ்கலனம் ஆச்சு அப்படின்னா ஒரு 15 நாளோ ஒரு மாசமோ 2 மாசமோ சாப்பிட்ட ஃபுட்டு இல்லை கிளைமேட் இது மாதிரி அதனால வீரியஸ்கலனம் ஆயிடும். வீரியஸ்கலனம் ஆச்சுன்னா காயத்ரி ஜபம் பண்ணி பவித்திரம் பண்றது, அதுக்குன்னு சங்கல்பம் பண்ணிக்கிறது. ஐயோ சாமி எனக்கு வீரியஸ்கலனம் ஆகி போச்சு, அதனால வந்து பாத்தீங்கன்னா அப்பாவோட வீரியமும் அம்மாவோட சோனித்தம் தான் சேர்ந்தது. மென்சஸ் ஆச்சு அப்படின்னா டச் பண்ணக்கூடாதுன்னு ஏன் சொல்றோம்? அது எப்படி பவித்திரமா அபவித்திரமா இருக்கும்? அந்த சுக்லமும் சோனிதமும் சேர்ந்து தானே நம்ம உருவாயிருக்கும். இந்த தேகம் என்னது? அதேனே. அப்ப இந்த தேகத்தை தொடலாமா? யோசிச்சு பாருங்க, தீட்டு தானே இது. ஒரு தேகத்தை இன்னொருத்த தொட்டாவே தீட்டு. முடிச்சு போச்சு, போங்க குளிங்க. இப்ப ஏன் தேகத்தையே நான் வச்சுக்கிட்டு இருக்கேன், எங்க எத்தனை வாட்டி குளிக்கிறது? அப்ப வந்து பாத்தீங்கன்னா பீஜாத், அப்பா அம்மாவோட பீஜத்துல இருந்து வந்தது, இது அசுத்தமானது. அதுக்கப்புறம் உபஷ்டம்பாத், இதுக்கு தான் நான் வந்து பாத்தீங்கன்னா நேற்று ஏதாவது தப்பா ஏதாவது சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். உபஷ்டம்பாத்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா புக்த, புக்தனா சாப்பிடப்பட்ட அன்ன, புக்த அன்ன சங்காத்தா, அதுக்கு பேர் தான் வந்து உபஷ்டம்பாத்னு பேர். சாப்பிட்ட அன்னம் இருக்குல்ல, சாப்பிட்ட அன்னம் தானே இந்த உடம்பெல்லாம் ஃபிளஷா போனா அந்த சப்த தத்துவங்களா மாறி இருக்கு. என்னது இது? நல்லா வந்து பாத்தீங்கன்னா வாழை இலை போட்டு நல்ல சாம்பார், ரசம், மோர், பாயசம், பொரியல், அவியல் எல்லாம் ஒரு 8-10 ஐட்டத்தை சாப்பிட்டோம். சூப்பர் சூப்பர்னு. ஏதோ வாமிட் வந்துச்சு. என்ன ஆகும்? வாமிட்டை பார்த்தா வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் வாமிட்டு? நமக்கே எப்படி இருக்காங்க, எல்லாம் கலந்து கட்டி, ஐயோ பாக்குறதுக்கு வாமிட்டை பார்க்க முடியுமா? ரசிச்சு பார்க்க முடியுமா? பதார்த்தத்தை தனித்தனியா வச்சிருக்கும் போது ஆஹா சூப்பரா இருக்குல்ல, சூப்பரா இருக்குல்லன்னு ஒவ்வொன்று பார்த்தாவே எனக்கு அல்வாவை பார்த்தாவே எச்சி ஊறுது. அந்த கலர் கலரா பார்க்கும் போதே அவ்வளவு சந்தோஷம் வருது, இலையில இருக்கிறது எல்லாத்தையும் பார்க்கும்போது. அதே சாப்பிட்டு வாமிட் ஆச்சு அப்படின்னா அதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரசிச்சு பார்க்க முடியும். நம்மளே நம்ம வாமிட் பண்ணதை பார்க்க முடியலையே, எல்லாம் கலந்து கட்டையோ ஐயோ அதுதாயா உள்ள போய் எல்லா சப்த தத்துவங்களா மாறுது. ஃப்ரெஷ்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே என்னது, எல்லாம் கலந்து கட்டி சாப்பிட்டதெல்லாம். இதையா நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். எல்லாம் உள்ள போய் ஒன்னா ஆயிடுது. உபஷ்டம்பாத்ன்றதுக்கு அர்த்தம் புக்த அன்ன சங்காத்தம், சாப்பிடப்பட்ட அன்னத்தோட சேர்க்கை தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாம் கூடி ஒன்னா கூடி இந்த தேகமா உண்டாயிருக்கு. உபஷ்டம்பாத் அசுத்தம். ஐயோ இன்னைக்கு காலையில நான் அடிக்கடி என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா, இந்த பீன்ஸ் இதெல்லாம் நேற்று ஏதோ ஒன்று வாங்கியிருந்தேன், ஒரு காலிஃப்ளவர் ஒன்று வாங்கியிருந்தேன் ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி. அதுல ஏதோ ஒரு பீஸ் வந்து பாத்தீங்கன்னா மிச்சமாயி போச்சு. பீன்ஸ் இதெல்லாம் ஒரு கவர்ல போட்டு வச்சிருந்தேன், எனக்கு மறந்து அதை அப்படியே மறந்துட்டேன். என்னடா எலிசத்த நாத்தம் வருது, எலிசத்த நாத்தம் வருதுன்னு ஒரே ராத்திரியில இருந்து
என்னோ நாடுதே ஸ்மெல் வருதேன்னு பார்த்து 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 கடைசியில் இன்னைக்கு காலையில கண்டுபிடிச்சிட்டேன். ஓப்பன் பண்ண பாருங்க, அந்த வெஜிடபிள்ஸ் வைக்கிற இதை ஓப்பன் பண்ணா ஒரே ஸ்மெல். எடுத்து பார்த்தா அப்படியே அந்த காலிஃபிளவர் வந்து ஐயோ வாங்குறதே இல்லை, அதுக்காக தான் நாடுது அப்படியே. என்னதான் ஊதுவத்தி கொளுத்தி வச்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா அகர்பத்தி இந்த காலிஃபிளவர் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா 3 நாளுக்கு முன்னாடி சூப்பரா இருக்குன்னு ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுருக்கேன். நாத்தம் அடிக்குது. அது அந்த காலிஃபிளவர் மண்ணாங்கட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளஷ்ஷா ஆயிருக்கு. இப்போ உள்ள போய் டைஜஸ்ட் ஆகி எல்லாம் ஆயிடுச்சு. அப்ப சாப்பிடப்பட்ட அன்னம் ஒரு நாள் வச்சாவே நாடி போகுது. அந்த நாத்தம் பிடிச்ச அன்னத்துல இருந்து தான் இந்த தேகம் உண்டாயிருக்கு. அப்ப இந்த தேகம் என்னது? பவித்திரமா? பவித்திரம் அபவித்திரம். 3வது சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் நிஸ்யந்தனாத். நிஸ்யந்தனாத் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நிஸ்யந்தனம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா ஒழுகுதல்னு அர்த்தம், லீக் ஆகிறது. இந்த தேகம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய லீக்கு, ஓட்டையா இருக்கு எல்லாம். ஒரு குடம் பானையில ஓட்டை போட்ட மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் ஓட்டை போட்டு வச்சிருக்கு. 9 ஓட்டை. நவத்வாரே புரே தேகி நைவ குருவன்ன காரையன் பார்த்தோம்ல, 5வது சாப்டர்ல பகவத்கீதையில பார்த்திருக்கோம். எத்தனை ஓட்டப்பா? 9 துவாரம் இருக்கிற பட்டணம்னு சொல்லிடுச்சு குடம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் வந்து லீக் ஆகிட்டே இருக்கு. இதே கீதால வந்து பாத்தீங்கன்னா முதல் ஸ்லோகத்திலேயே சொல்லியிருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா இதை க்ஷேத்திரம்னு சொல்லியிருக்கு. இந்த தேகத்தை, இந்த தேகத்துக்கு ஏன்பா க்ஷேத்திரம்னு பேர் அப்படின்னா, அந்த இடத்துல ஆச்சாரியர் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, தேகம் எப்படிப்பட்டது அப்படின்னும் போது க்ஷதத்ரானாத் க்ஷயாத் க்ஷரணாத் அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்றாரு. க்ஷரணாத் அப்படின்னா ஒழுகுதல்னு அர்த்தம். ஆச்சாரியர் க்ஷேத்திரம்ன்ற அர்த்தத்துக்கு அர்த்தம் போட்டீங்கன்னாலும் இந்த தேகம் என்ன வரும்? ஒழுகிக்கிட்டே இருக்கு, லீக் ஆகிட்டே இருக்கு. காலையிலேயே சாயந்தரமும் ஒரு நாளைக்கு 8-10 வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா யூரின் போகிறோம். 2 வாட்டி 2 வாட்டி மலம் போகிறோம். மேலே இருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் எனக்கு இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸை வந்து பார்த்தீங்கன்னா எப்படா இந்த கிளாஸ் முடியும் அங்கவஸ்திரம் தூக்கி வெளில போடுவோன்னு இருக்கும். அதுக்குள்ளார அங்கவஸ்திரம் நனைஞ்சு போகுது. முதுகெல்லாம் இப்போ எல்லாம் ஃபேன் காற்று ஓடிக்கிட்டு இருக்கு. நான் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறதுனால பாடி ஹீட் ஆகி ஸ்வெட்டிங்காக ஆகுது. சரி, ஏன் ஸ்வெட்டிங் தானே சுவாமி, நல்லா இருக்கான்னு ஆஹா சூப்பரா இருக்குன்னு மோந்து பார்க்க முடியுதானே? ஐயோ நாடு, ஏன் ஸ்வெட்டிங் எனக்கே பிடிக்க மாட்டேங்குது. இப்போ மற்றவங்க பக்கத்துல வந்து என்ன யோசிச்சுப்பாரு. அப்போ ஒழுகிக்கிட்டே இருக்கும் பாடி ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா நிஸ்யந்தனாத். நிஸ்யந்தனாத்னா ஒழுகிட்டே இருக்கிறதுனால. அது மட்டும் இல்லாம நிஸ்யந்தனாத் அப்படி இது என்னது? இந்த தேகம் வாஸ்தவத்துல அசுத்தமானது. அது மட்டும் இல்லாம ஆச்சரிய சொல்றாரு, இந்த இடத்த கொஞ்சம் தப்பு பண்ணியிருக்கேன் நானு. காயம் ஆதேய சௌச்சத்துவம் சௌச்சத்வாத் பண்டிதாகி அசுச்சிம் விதுகு. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா காயம் ஆதேய சௌச்சத்வாத்துன்னு இருக்கு. நான் வந்து பாத்தீங்கன்னா அசௌச்சத்வாத்துன்னு போன முறை சொல்லும்போது சொல்லியிருக்கேன். இந்த காயத்தை வந்து பாத்தீங்கன்னா சௌச்சத்தை நம்ம என்ன பண்றோம்? ஆதேய சௌச்சத்வாத். ஆதேய சௌச்சத்வாத்னா சௌச்சத்தை நம்ம என்ன பண்றோம்? அடாப்ட் பண்றோம். டெய்லி 2 வேளை 3 வேளை குளிச்சு என்ன பண்றோம்? சுத்தமா இருக்குன்னு நினைச்சுக்கிறோம். ஆச்சமனம் பண்ணி சுத்தமா இருக்குன்னு நினைச்சுக்கிறோம். மந்திரத்தை சொல்லி தலையில ஜலத்தை தெளிச்சுக்கிட்டு நினைச்சுக்கிறோம் சுத்தமா இருக்கு அப்படின்னு. நல்ல பெர்ஃப்யூம் வந்து அடிச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம்? நல்லா இருக்கு, சுத்தமா இருக்குன்னு நினைச்சுக்கிறோம். நல்லா வந்து மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு நல்லா சுத்தமா இருக்குன்னு நினைக்கிறோம். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா சுத்தத்தன்மை வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வாஸ்தவத்துல இல்ல. இதோட நேச்சுரல் என்னது? நேச்சுரல் ஸ்டேட் வந்து பாத்தீங்கன்னா அசுத்தம். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம்? காயம் ஆதேய சௌச்சத்வாத். ஆதேய சௌச்சத்வாத்னா சௌச்சத்தன்மையை, சுத்தத்தன்மையை நம்ம என்ன பண்றோம்? சோப்பு போட்டு எண்ணெய் தேய்ச்சி பல்லு தேய்ச்சி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடாப்ட் பண்றோம். விட்டீங்க அப்படின்னா அசுத்தமாயிடும். ஒரு நாள் விட்டாவே நாரி போயிடும் பொழப்பு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆதேய சௌச்சத்வாத்னா சௌச்சத்தன்மையை, சுத்தத்தன்மையை நம்ம வந்து டெம்பரவரியா கொண்டுட்டு வர்றதுனால பண்டிதர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த தேகத்தை அசுச்சியும் விதுகு, இந்த தேகத்தை வந்து பாத்தீங்கன்னா அசுத்தமானது என்று அறிகின்றார்கள், சொல்கின்றார்கள். அப்ப வாஸ்தவத்துல இது சுத்தம்னு சொல்றதுக்கு ஒரு மண்ணாங்கட்டி இல்லை. அப்போ அசுத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகத்துல எனக்கு சுத்த புத்தி இருந்துச்சுன்னா என்னோட சிஷ்யர் சொல்லுவார், சாமி அங்க உட்காராதீங்க சாமி, இங்க உட்காராதீங்க சாமி. என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் வந்தா அவர் என்ன பண்ணுவார்? சாமி எவனும் உட்காரான், அவன் எங்கேயும் வச்சு துப்பிடுவான், இங்கே பண்ணிடுவான், அதை பண்ணிடுவான். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சும்மா அங்கே உட்காராதீங்க போய் என்ன வந்து கண்ட்ரோல் பண்ணுவார். எங்க நர்மதால இருந்துட்டு சொல்லுவார் அவர்.
நர்மதா கரையில 2000 கிலோமீட்டர் தள்ளி இருந்துட்டு என்கிட்ட போன் பண்ணாருன்னா, அங்கங்க போய் உட்காராதீங்க சுவாமி, கொரோனா வந்துடும், இது வந்துடும், அவன் வேணா எச்சு துப்பி இருப்பா, இது பண்ணிப்பா, நீங்க என்ன மலை சுத்தர பார்த்துட்டு எங்க வேணா போய் உட்காருறீங்க, அதெல்லாம் உட்காராதீங்க அப்படின்னு. அவன் பக்கத்துல போகாதீங்க, அவன் பக்கத்துல போகாதீங்க. ஐயோ ஐயோ எங்க இந்த இது நான் தான் சொல்லுவேன், எங்க இந்த பாடிக்கு வந்து பிண்டதானம் கொடுத்தாச்சு, டெட் பாடி, செத்து போன பாடி. சன்னியாசியோட பாடி என்னது, பணம். பணம் தான் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கு உங்களுக்கு, டெட் பாடி தான் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கு. டெட் பாடியில வந்து பாத்தீங்கன்னா சுத்தமானது அசுத்தமானதுன்னு எதாவது சும்மா இருங்க அப்படின்னு வேற. இருந்தாலும் நிறைய பேருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இது இந்த பவித்திரம் 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 நினைச்சுக்கிட்டு இருக்கோம். பவித்திரமாவே மண்ணாங்கட்டியாகும், ஒரு பவித்திரமும் இல்லை. நல்லா மனசுல வச்சுக்கணும். மொபைல் டாய்லெட் இவ்வளவுதான் அடிச்சா. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, இது அசுச்சௌ சுச்சிக்யாதிர் திருஷ்யதே. அசுத்தமான தேகத்துல சுத்த புத்தியானது நமக்கு வந்து அறியப்படுறதா இருக்கு, பார்க்கப்படுறதா இருக்கு. நம்ம எல்லாரும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம். நான் கடைசி வரைக்கும் என் பாட்டியை மன்னிக்கவே மாட்டேன். நான் என் பாட்டி வந்து பாத்தீங்கன்னா, நான் சின்ன குழந்தையா இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா விளையாடிட்டு வருவோமா, கிரிக்கெட் விளையாண்டு வெளியில வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் போயிட்டு வரும்போது கிரிக்கெட் விளையாண்டுட்டு வருவோம். பாட்டி அப்படின்னு வந்து காலை கட்டிக்கு போவோம்னு வச்சுங்களேன். நம்ம அக்கா அம்மா எல்லாம் அப்படிதான் நான் பண்ணுவேன். பாட்டி பக்கத்திலேயே விடாது. எனக்கு இன்னும் கூட கோபமா வருது. கேட்டா போய் போய் குளிச்சுட்டு வா, கை காலில் அலம்பிட்டு வா, குளிச்சுட்டு வா அப்படின்னு. நான் இப்போதைக்கு யோசிச்சு பாக்குறேன், அடப்பா செத்து போச்சு அந்த பாட்டி. அந்த பாட்டிக்கு எலும்பெல்லாம் நான் தான் எடுத்தேன், கலெக்ட் பண்ணேன். யாரு சொல்லுவா சுத்தம் அசுத்தம் பத்தி அந்த பாட்டிக்கு? அடுத்த ஜென்மத்திலேயே பாட்டி என்னவா பிறக்கும், மடி மடின்ட்டு பிறந்துட்டு இருக்கோம். தொட விடாது, துணியை தொட விடாது. ஐயோ அரக்கி நல்ல பாட்டி. அப்ப நிறைய பேர், உலகத்துல இருக்கிற நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அசுத்தமான இந்த தேகத்துல சுச்சிக்யாதிர் திருஷ்யதே. சுச்சி அப்படின்னு சுத்தமானதுன்ற புத்தி வந்து நிறைய பேர்ட்ட இருக்கிறத நம்ம பார்க்கிறோம், பார்க்கப்படுகிறது. இதுக்கப்புறம் அது மட்டுமா, இன்னும் ஆச்சரியம் சொல்றார். நவ இவ, இதுலயும் கொஞ்சோண்டு யாராவது கரெக்ஷன் பண்ணணும்னா பண்ணிக்கங்க. இப்ப பண்றதெல்லாம் கரெக்டா நான் பார்த்துட்டே வந்துட்டு இருக்கேன். நவேவ சசாங்க லேகா. நவேவ சசாங்க லேகான்னு என்ன அர்த்தம்? நவ இவ, நவா இவ, ரொம்ப புதுசா. புதுசுனா என்ன அர்த்தம்? ஃப்ரெஷ்ஷா இருக்கா பொண்ணு, 16 வயசு 18 வயசு பருவ மங்கை, நல்லா இருக்கா. எப்படி இருக்கா? சசாங்க லேகா. நம்ம வர்ணனை எல்லாம் நான் வந்து அதிகம் காவியெல்லாம் படிக்கிறதுனால வந்து எனக்கு அதிகம் தெரியல, அதனாலதான் மீனிங் எடுக்க முடியல. என்ன அப்படின்னு கேட்டா, சசாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சந்திரனுக்கு பேர் சசாங்கன்னு பேர். லேக்கானா என்ன அர்த்தம்னா மெல்லியவல்ல. நம்ம சொல்றோம்ல, நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னது ஜீரோவா, என்னது என்ன சொல்லுவாங்க பெண்கள் லீனா இருக்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்க? சைஸ் ஜீரோ. சைஸ் ஜீரோ அதான் வந்து பாத்தீங்கன்னா சசாங்க லேக்கா. சந்திரன் மாதிரி சைஸ் ஜீரோவா, இடை இடை மெலிந்தவள். அதான் சைஸ் ஜீரோக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா சசாங்க லேக்கா. சந்திரன் மாதிரி, சந்திரனோட பிறை மாதிரி மெலிஞ்சு இருக்கிறவளா, குண்டு இல்ல, கிரைண்டர் மாதிரி இல்ல. அதுக்கு அடுத்தது கமனியா. கமனியான காமத்தை உண்டு பண்ணக்கூடியவளா இருக்கா, பார்த்தாவே காமம் உண்டாகுது. கமனியா இயம் கன்யா. இந்த கன்யா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கா. எப்படி இருக்கா? மது அமிர்த அவயவ நிர்மிதா இவ. தேனாலையும் அமிர்தத்தினாலையும் அவரோட அவயவங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிர்மாணம் செய்யப்பட்டிருக்கா. என்ன பைத்தியக்கார இந்த கவிஞர்கள்லாம் இருக்காங்க பாருங்க. ஏதோ ஒரு படத்துல ஜீன்ஸ் நினைக்கிறேன், ஜீன்ஸ் ஒரு படம் வந்துச்சா, நீ குளிச்ச தண்ணீரை வந்து அமிர்தம்னு எடுத்து குடிப்ப அப்படின்னு ஓங்கி அறைய வேணாவன காதலிய பார்த்து பாடுறான். நீ குளிச்ச தண்ணிய நான் அமிர்தம்னு. எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கோயிலுக்கு போனாவே வந்து பாத்தீங்கன்னா அந்த பின்பக்கம் அபிஷேக தண்ணி நடந்த வந்த இடத்துல எல்லாம் ஸ்மெல் வரும். ஏன்னா பால் அபிஷேகம் பண்ணி பண்ணி அந்த பக்கம் போக முடியாது. நீங்க நான் வந்து இப்ப நாதபிரம்ம போனாலும் டக்குன்னு எடுத்து மேல மேல எடுத்து ஊத்திப்பாரு. எனக்கு அதை எடுத்து குடிக்கிறதுக்கு எனக்கே சங்கடமா இருக்கும். நான் ரொம்ப கண்ணை மூடிக்கிட்டு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை எடுத்து மேல கொஞ்சோண்டு வாய்க்குள்ள விடுவோம், மீதிய தலையில தெளிச்சுப்பேன். ஆனா எழுதுறான், கவிஞன் எழுதுறான். என்ன எழுதுறான் அப்படின்னு கேட்டா, நீ குளிச்ச தண்ணீரை வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா தீர்த்தம் என்றே குடிப்பேன் அப்படின்னு. என்ன ஒரு அவித்யா இல்ல, எவ்வளவு பெரிய அவித்யா இது. மொத்த கவிஞர்களும் வந்து பாத்தீங்கன்னா அவித்யா மயம். எல்லாம் இதே மாதிரி ஆதி காலத்துல இருந்தே இப்படிதான் எழுதியிருக்காங்க. ஃப்ராடு பயல்கள் எல்லாம் ஃப்ராடு, உள்ளதை உள்ள மாதிரி எழுதாம தப்பு தப்பா எழுதி வைக்கிறது. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த விதமா மது அமிர்த அவயவ நிர்மிதா இவ. யாரோட அவயவமாவது தேனிலையும் அமிர்தத்திலையும் செய்யப்பட்ட தேகம் ஏதாவது இருக்கா அந்த உலகத்துல? சாமி மட்டும்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வைஷ்ணவர்கள் இதுல வந்து பாத்தீங்கன்னா
சுவாமி தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, தாருல பண்ணப்பட்டது அப்படின்னுவாங்க, மரத்துல பண்ணப்பட்டது சாமி, அதனால வந்து பாத்தீங்கன்னா இது இல்ல, சொதையில பண்ணப்பட்டது, அபிஷேகம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரிலாம் இருக்கும். மூலிகைகள்ல பண்ணப்பட்ட தேகம் அப்படின்னு. மத்த தேகம் எல்லாம் என்னது, நம்ம 7 தத்துவங்கள்ல பண்ணப்பட்டதுதான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வர்ணனை பண்றோம் எப்படின்னா, ஒரு கன்னிகையை பார்த்த மாத்திரத்துல மது அமிர்த அவயவ நிர்மிதா இவ. மதுன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா மதுதான், தேன். அமிர்தா அமிர்தத்தினால அவயவ நிர்மிதா இவ, அவயவங்கள்லாம் நிர்மாணம் செய்யப்பட்டிருக்கு. என்ன உதடு, என்ன கண்ணு, என்ன கண்ணோ அப்படின்னு ஒவ்வொன்னையா வர்ணிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்படிப்பட்டது சந்திரம் பித்வா நிஸ்ருதா இவ நியாயத்தை. எப்படிப்பா லவ்வர் வந்தா அப்படின்னா, அவளை பத்தி பேசாதீங்கச்சு, என்னன்னு கேட்டுனா சந்திரன் அதை பொழந்துக்கிட்டு வந்தாலாம். கன்னிக்கா எப்படி கர்ப்பப்பையில இருந்து தானே வந்தாங்க உங்க அம்மா, எல்லாமே கர்ப்பப்பையில இருந்து தானே வரும், நாட்டை பிடிச்ச கர்ப்பப்பை. ஆனா எப்படி வந்தா, அப்படியே சந்திரனை பொழந்துக்கிட்டு வந்தாலாம். சந்திரம் பித்வா நிஸ்ருதா இவ நியாயத்தே என்று அறியப்படுகிறது. அது மட்டும் இல்ல, கண்கள்லாம் எப்படி, நீலோத்பல பத்திரயதாட்சி. காலையில எந்திரிச்சு பார்த்தா தெரியும் கண்கள்லாம் வந்து இப்படி இருக்குங்க, எல்லாம் சுருங்கி போய் கிடக்கும். நேற்று ஒரு அம்மாவை பார்த்து சொன்னேன், தண்ணி அடிச்ச மாதிரி இருக்கீங்க அப்படின்னு. இல்ல சாமி, நான் வந்து நைட்டெல்லாம் தூங்கல, இருந்தாலும் சுருங்கி போச்சு. அம்மா எல்லாத்துக்கூட கண்ணு அப்படித்தானே இருக்கும். தாமரை இதழ் மாதிரி விரிஞ்சு இருக்கிற கண்கள் பண்ணாங்கட்டி, அதுல பக்கத்துல பார்த்தா அங்கங்க ஒளிகிட்டு இருக்கும், எல்லாம் மலம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நீலோத்பலன தாமரை, நீலோத்பல பத்திரைய தாட்சி, நீலோத்பலத்தோட இலை மாதிரி என்னது விரிந்த கண்கள். அது மட்டும் இல்ல, ஹாவ கர்ப்பாபியாம் லோச்சனாபியாம், அந்த கண்கள் எப்படி இருக்கும், வா வா வான்னு கூப்பிடுதான். ஹாவ கர்ப்பாபியாம் அப்படின்றதுக்கு அர்த்தம் வா வா என்று அழைக்கக்கூடிய கண்களாக இருக்கிறது. அப்படிப்பட்ட லோச்சனத்தை உடைய. சரி, அந்த பெண்ணை வச்சுட்டு என்ன பண்ணலாம், ஜீவலோகம் ஆஸ்வாசயந்தி இவ இது. சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தர் தான், நானும் அவனு பார்ட்னர் ஒரு பிசினஸ்ல. அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல பிசினஸ், நல்ல எஃபிஷியன்டான ஆள், நல்லா பண்ணிட்டு இருந்தான். ஒரு லவ் அஃபெக்ஷன் வந்துச்சு, செத்தான். அவ்வளவுதான். ஆபீஸ்ல உட்காந்துக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா மனோராஜ்யம் எங்க ஆல்ப்ஸ் மலையில போயிட்டு இருக்கோம். இங்க வெயில், ஓவர் வெயில். நம்ம வந்து பாத்தீங்கன்னா வெயிலா இருக்கே அப்படின்னு, அவன் வந்து பாத்தீங்கன்னா சுகமா இருப்பான், மனோராஜ்யம் தான். எப்படிப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்கும், ஆர்டர்ஸ் நிறைய இருக்கும், கொடுக்க வேண்டியிருக்கும், எல்லாம் பண்ண வேண்டியிருக்கும், வேலை அதிகமா இருக்கும், ஓவர்லோடு. ஆனா இவன் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சுகமா இருப்பான். ஏன், அந்த பொண்ணோட நினைப்புலயே இருப்பான். எப்படிப்பா அப்படின்னா, ஜீவலோகம் ஆஸ்வாசயந்தி இவ இது. என்னன்னு கேட்டா, இந்த ஜீவலோகத்துல எவ்வளவு ப்ராப்ளம் வேணா இருக்கட்டும், அந்த பொண்ணு மட்டும் கிடைச்சா போதுங்க, இந்த ஜீவலோகத்துல இருக்கக்கூடிய ப்ராப்ளம் எல்லாம் ஆஸ்வாசம் பண்ணிடுவா. அவ நம்மளுக்கு நல்லா தனிச்சு நல்ல ஆனந்தமா இருக்க பண்ணுவா. அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இது இந்த விதமா எல்லாம் வந்து இதெல்லாம் டீனேஜ் ப்ராப்ளம். அநேகமா நினைக்கிறேன் வயசானவருக்கு பிறகு இந்த ப்ராப்ளம்லாம் இருக்குமான்னு தெரியல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா, கஸ்ய கேனாபி சம்பந்தக பவதி, யாருக்கோ யாரோடையோ சம்பந்தம் உண்டாகுது. ச ஏவம் அசுச்சௌ சுச்சிர் விபரிய. இது எல்லான்னு கேட்டீங்கன்னா, அசுச்சியில வந்து பாத்தீங்கன்னா சுச்சி, அசுத்தமானதுல சுத்தமானது என்ற புத்தி வந்து பாத்தீங்கன்னா விபரியம் அப்படின்னு பேரு. இதுக்கு என்ன பேரு, விபரியம், மித்யா ஞானம், அதத்ரூப புருதிஷ்டம், ஒண்ணுக்கு மேல ஒன்ன பாக்குறது. அசுத்தமான தேகத்துல சுத்தமான தன்மையை நீங்க பாத்தீங்க அப்படின்னா அது விபரியம், பொய்யறிவு. அது மட்டும் இல்ல, ஏதேன அபுண்ய. இப்ப இத சொன்னதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், மற்றதையும் மனசுக்குள்ளார சிந்திக்கணும். எந்தெந்த விஷயத்த, அபுண்யே புண்ணிய பிரத்யா. அபுண்ணியம் அப்படின்னா பாப்பத்துல வந்து பாத்தீங்கன்னா புண்ணியத்தை பாக்குறது. நிறைய பேருக்கு விவேகம் இருக்காது, புண்ணியம் எது பாப்பம் எதுன்னு விவேகம் இருக்காது. பாப்பமான காரியங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா புண்ணியமானதை பார்த்தல். அதே மாதிரி ததா ஏவ அனர்த்தே ச அர்த்த பிரத்யோ வியாக்கியாதக. அனர்த்தம் அப்படின்னா நிஷ்பிரயோஜனம். நம்ம பண்றதுல ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எதையாவது பண்ணிட்டு இருக்கோம், இதுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா, மோட்சத்துக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னும் ஹெல்ப் பண்ணாது. ஆனா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பண்ற காரியம் எல்லாம் அனர்த்தமான காரியம், துக்கம் கொடுக்கக்கூடிய காரியம்.
துக்கம் கொடுக்கறது, யூஸ்லெஸ்ஸா இருக்கிறது, அந்த காரியத்தை எல்லாத்தையும் இவங்க என்ன நினைப்பாங்க, பிரயோஜனம் இருக்கிறதா நினைப்பாங்க. அதுக்கு பேர் தான் அவித்யா அப்படின்னு வியாக்கியானம் செய்யப்பட்டது என்று சொல்லி எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆயிடுச்சா? இது மாதிரி ஒன்னுத்துக்கு மேல ஒன்ன பார்த்தாவே அது அவித்யா. கைத்துக்கு மேல பாம்பு அவித்யா, சிப்பிக்கு மேல வெள்ளி அவித்யா, காணல்ல ஜலம் மிருக திருஷ்ணிகா அவித்யா. அப்ப ஒன்னுத்துக்கு மேல இன்னொன்னு பார்த்தீங்கன்னாவே அதஸ்மின் தத்புத்தி, அதஸ்மின் தத்புத்தி. இல்லாத ஒன்றை இருக்கிற மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா, ஒன்னுக்கு மேல ஒன்ன பாத்தீங்கன்னா அதுக்கு பேரு அவித்யா அப்படின்னு பேரு. இதை எல்லாத்தையும் ஒரே வார்த்தையில சொல்லுங்க அப்படின்னா ஒன்னே ஒண்ணுதான், அதஸ்மின் தத்புத்தி. அதஸ்மின்னா அது இல்லாததில் அதனை பார்த்தல், அதான் அவித்யா. இது பாத்தீங்கன்னா பிரம்மசூத்திரத்துல ஆச்சாரியர் பாத்தீங்கன்னா அத்தியாச பாஷ்யம்னு ஒண்ணு இருக்கு. அத்தியாச பாஷ்யம் ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா அவதாரிக்கா பாஷ்யம் மாதிரி பிரம்மசூத்திரத்துக்கு அதுல சொல்லுவார், அதஸ்மின் தத்புத்தி அவித்யா. அதஸ்மின் அப்படின்னா அது இல்லாததில். எது இல்லை? இந்த தேகம் சுத்தம் இல்லை, ஆனா எப்படி பார்க்கணும்? சுத்தமா பார்க்கணும். இந்த தேகம் நித்தியம் இல்லை, ஆனா நித்தியம்னு பார்க்கணும். அப்ப இது மாதிரி மாத்தி பார்க்கறது எதுவோ, அது இல்லாததில் அதனை பார்க்கிறது எதுவோ அதுக்கு பேரு அதஸ்மின் தத்புத்தி. அதான் அவித்யாவோட லட்சணம். ஆயிடுச்சு. அப்ப அதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்ற, ரெண்டு முடிச்சாச்சு, மூணாவது சொல்ற, ததா துக்கே சுகக்கியாதிம் வக்ஷ்யதி. சுகே அப்படின்னா அது போலவே சுகத்துல, இது துக்கத்துல எது துக்கமா இருக்கோ அந்த துக்கத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா சுகக்கியாதிம் வக்ஷ்யதி. சுகத்தை பாத்தீங்கன்னா நம்ம சுகம்னு நினைக்கிறோம் அப்படின்னா துக்கம் கொடுக்கறதுல எல்லாத்துலயும் நமக்கு சுகம் இருக்கு. எதெல்லாம் நம்ம சுகம் கொடுக்கும் நம்ம எடுத்து வச்சோமோ அது எல்லாம் துக்கம் தாங்க கொடுக்குது. எல்லாம் உலகத்துல இருக்கிறது, ஏன்னா எல்லாமே ஜடம், எல்லாம் அவித்யாமயம். யாரா இருந்தாலும் சரி, என் குழந்தை பாத்தீங்கன்னா ஆத்மஸ்வரூபம்னு பாத்தீங்கன்னா சுகம் கிடைச்சிடும். என் குழந்தை தேகம்னு நம்ம நினைக்கிறோம். குழந்தைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஜுரம் வந்தா தாங்க மாட்டேங்குது. நமக்கு ஒரு சின்ன ஜுரம் வந்தா கூட நம்மளால தாங்க மாட்டேங்குது. ஐயோ குழந்தைக்கு இப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு. அப்ப எங்கெங்கெல்லாம் நமக்கு பாத்தீங்கன்னா துக்கத்துல நம்ம என்ன பண்றோம், ஜடமான துக்கமா இருக்கிறது எல்லாத்தையும் சுகத்தை பார்க்கணும். அது அவித்யா. அது எப்படி அப்படின்னா சொல்லப்படுகிறது, நம்ம 15வது சூத்திரத்தை பார்க்க போறோம். எது அப்படின்னா பரிணாம தாப சம்ஸ்கார துக்கைர் குணவிருத்தி விரோதாச்ச துக்கமேவ சர்வம் விவேகின. விவேகிக்கு பாத்தீங்கன்னா சர்வமும் துக்கமா. எது அப்படின்னா பரிணாம துக்கம்னு பேரு. பரிணாமம் என்னது? சாப்பிட்ட ஃபுட்டு மெதுவா நல்ல மசாலா அப்படின்னு சாப்பிட்டோம் அப்படின்னா நல்ல அசிடிட்டி ப்ராப்ளம் வந்துருது. மத்தியானம் சாப்பிட்டோம் நல்ல டீப் ஃப்ரை, ராத்திரியில ஈவினிங் டைம்ல பாத்தீங்கன்னா அசிடிட்டி. நைட்ல பாத்தீங்கன்னா நல்ல மசாலா போட்டு ஒரு டீப் ஃப்ரை, நைட்டு பாத்தீங்கன்னா படுத்தோன நெஞ்சுக்கு மேல நின்றுட்டு தொந்தரவு பண்ணிட்டே இருக்கு. பரிணாம துக்கம். ஆரம்பிக்கும் போது காதல் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு, கல்யாணம் பண்ணது போது தான் தெரியுது ஐயோ கஷ்டமா இருக்கு, ரொம்ப ஃபேமிலி ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. பரிணாம துக்கம். எதெல்லாம் ஆரம்ப காலகட்டத்துல பாத்தீங்கன்னா சுகமா தெரியுது, போக போக துக்கமா தெரியுதோ அதுக்கு பேரு பரிணாம துக்கம். இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாம் அப்படிதான். எல்லாம் ஹனிமூன் டேஸ் எல்லாமே நல்லா இருக்கும், ஹனிமூன் முடிஞ்சதுக்கு பிறகுதான் எல்லாம் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும். அப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா தாப்ப துக்கம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு நிறைய ஏக்கம் இருக்கு. அடையறதுக்கு முன்னாடி இது இருந்தா நல்லா இருக்கும், இது இருந்தா நல்லா இருக்கும்னு ஒரு ஏக்கத்தினால உண்டாகிற ஒரு பரிதவிப்பு, அதுக்கு பேரு தாப்ப துக்கம். அடையறதுக்கு முன்னாடி தாப்ப துக்கம், அடைஞ்சு அனுபவிக்கும் போது அது என்ன பண்ணுது? பரிணாம துக்கத்தை மாறுது. அதுக்கப்புறம் சம்ஸ்கார துக்கம். எந்த சுகத்தெல்லாம் அடைஞ்சோமோ அது என்ன பண்ணுது? உள்ளுக்குள்ள வாசனையா மாறுது. சம்ஸ்காரம் என்னது? வாசனை. எனக்கு திரும்ப வேணும் திரும்ப வேணும் திரும்ப வேணும், தெரியுது எனக்கு தப்பு தான், அது ப்ராப்ளம் தான், இருந்தாலும் பாத்தீங்கன்னா எனக்கு திரும்ப வேணும் திரும்ப வேணும் திரும்ப வேணும் அடிக்ஷன் ஆயிடுது. அந்த அடிக்ஷன் ஆக்குறது எது அப்படின்னா நம்மளோட வாசனையா மாறிடுது. எதை அனுபவிச்சாலும் அது வாசனையாயி நம்மளை அடிக்ஷன் பண்ணி நம்மளை அடிமையா எடுத்து ஸ்லேவ் ஆக்கி விட்டுது. அதனால அதுக்கு பேர் சம்ஸ்கார துக்கம்னு பேர். அதுக்கப்புறம் குணவிருத்தி விரோதாச்ச அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா வஸ்துக்களும் இருக்கு வீட்டுக்குள்ளார. நம்ம எதெல்லாம் சுகத்துக்காக வேணும்னு நினைச்சு வாங்கினோமோ எல்லாம் இருக்கு. ஏசி இருக்கு, டிவி இருக்கு, நல்ல செல்போன் ஆப்பிள் ஐபோன் பாத்தீங்கன்னா இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா உள்ள சுகம் இல்லையா சுவாமி? சுகத்துக்கான வஸ்துக்கள்லாம் வச்சிருக்கமே, ஏதோ ப்ராப்ளம் ஜி, எனக்கு ஏதோ மனசு சரியாவே இல்லை, ஒரு மாதிரி இருக்கு காலையில இருந்தே. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உன் குணத்தோட விரோதம். இந்த சத்துவ குணம் பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் சத்துவ குணம் கீழே போய் ரஜோகுணமும் தமோ குணமும் எப்பெல்லாம் மேல வருதோ அப்பெல்லாம் என்ன ஆகும்? மனசு பாத்தீங்கன்னா நமக்கே தெரியாது, என்ன ரீசன்னே தெரியாது, மனசு துக்கப்படும்.
வஸ்துக்கள் இருக்கு, சுத்தி இருக்கிற வஸ்துக்கள் எல்லாம் இருக்கு, சுக வஸ்துக்கள்லாம். ஆனா உங்க குணம் வந்து பாத்தீங்கன்னா ரஜோகுணமாவோ தமோ குணமாவோ ஆச்சு அப்படின்னா, சத்துவகுணம் இருந்தா மட்டும்தான் சுகம் கிடைக்கும். சத்துவகுணம் இல்லைன்னா சுகம் கிடைக்காது. சத்துவகுணம் வந்து 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 போறது, மீதி இருக்க நேரம் எல்லாம் ரஜோகுணமும் தமோ குணமும் ஒரு நாளைக்கு ஒவ்வொரு முகூர்த்தத்துக்கும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா 100% உங்களால சத்துவ குணத்தை பிடிச்சு வைக்க முடியாது. ரஜோகுணம் தமோ குணம் மாறிட்டே இருக்கும். க்ஷிப்ர பரிணாமினி குணம் எப்படிப்பட்டது? இமீடியட்டா மாறிட்டே இருக்கும், க்ஷணம் க்ஷணம் மாறிட்டே இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா சுகம் வந்து நமக்கு கிடைக்கவே கிடைக்காது, புரிஞ்சுக்கணும். அதனால வந்து பாத்தீங்கன்னா விவேகிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னது, வெறும் துக்கமயம், துக்கம், சர்வம் துக்கம் துக்கம் துக்கம், வேற எதுவும் இல்லை அப்படின்னு நினைக்கிறார்கள். இது தத்திர சுகக்கியாதி. அப்படி விவேகிகள் நினைக்கிற விஷயத்தெல்லாம் நம்ம என்ன நினைக்கிறோம்? சுகம் கிடைக்கும் சுகம் கிடைக்கும் நம்ம நினைக்கிறோம்ல, அதுதான் அவித்யா. சொல்லியாச்சு. அப்புறம் ததா, அது போலவே அனாத்மனி ஆத்மக்கியாதி. அனாத்மால, ஆத்மானது நான், அனாத்மானது நான் அல்லாதது. நான் அல்லாததா இருக்கக்கூடிய தேகம், மனசு, புத்தி, இந்திரியங்கள், இது எல்லாத்திலையும் அனாத்மான்னு பேரு. இதுல எல்லாத்திலையும் ஆத்மக்கியாதி, நான் என்ற எண்ணம் எதுவோ அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா அவித்யா. எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பாஹ்ய உபகரணேஷு. வெளியில இருக்கிற உபகரணம்னா இன்ஸ்ட்ருமெண்ட். வெளியில இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் எது? பஞ்ச கர்மேந்திரியம், கை காலு மூக்கு வாயு, இதெல்லாம் இருக்குல்ல, வெளியில இருக்குல்ல, இதெல்லாம் பாஹ்ய உபகரணம். இதுலெல்லாம் சேத்தன அச்சேத்தனேஷு. வெளில இருக்கிறதெல்லாம் யாரு எல்லாம் இருக்கா? நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு, நம்மளுடைய சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் சேத்தனம். என்னோட டாகு, குரங்கு எல்லாம். இன்னைக்கு காலைல ஒரு வீடியோ பார்த்தேன். வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா குட்டியோட குழந்தை, இந்த குரங்கு, இந்த குட்டி குட்டி குழந்தைங்க எல்லாமே, உலகத்தில் இருக்கிற எல்லாமே. இன்னைக்கு ஒரு குழந்தைய பார்த்தா அந்த அந்த என்ன பண்ணுது, கை குழந்தை அம்மாவோட முகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்படி அந்த அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம் தாங்க முடியல. இப்படி பாக்குது, இது என்ன பாக்குது, என் முகத்துல என்ன இருக்குன்னு அம்மா கேட்கறாங்க. அம்மா கேட்கறாங்க, சந்தோஷம் அம்மாக்கு. அதை பார்க்கும்போது நமக்கே சந்தோஷமா இருக்கு. அந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா அம்மாவோட முகத்தை உத்து உத்து பாக்குறது. என்னத்த பாக்குன்னே தெரியல. அந்த வீடியோ ஒரு 5 செகண்ட் ஓடுது. 5 செகண்ட்லக்குள்ள அந்த குழந்தை பார்த்துக்கிட்டே இருக்கு. குரங்கு பார்த்தா அப்படிதான் தெரியுது. குரங்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன, நான் பக்கத்துல போய் ஏதாவது கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம், முகத்தை பாக்குது. குட்டி குரங்கு அது சேத்தனம் தானே. குரங்கு சேத்தனம், குழந்தை சேத்தனம், நாய்க்குட்டி சேத்தனம், பூனைக்குட்டி சேத்தனம், குட்டியா இருக்கிறதெல்லாம் நமக்கு வந்து சேத்தனம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சேத்தனேஷு அச்சேத்தனேஷு, ஜடமா இருக்கிறது. உலகத்துல நிறைய ஜடமா இருக்கு. அந்த ஜடம், வண்டி, வாகனம், என்னோட வாகனம், என்னோட வீடு, நான் இதெல்லாம் யூஸ் பண்றேன், என்னோட போனு, செல்போனு, என்னோட லேப்டாப்பு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அச்சேத்தனம். இதுல எல்லாத்துலயும் போக அதிஷ்டானேவா ஷரீரே. அது மட்டும் இல்லாம இந்த சரீரத்துல வெளியில இருக்கிற சேத்தனம் எது? நாய்க்குட்டி, பூனைக்குட்டி, மனுஷன் எல்லாம் சேத்தனம். அப்புறம் அச்சேத்தனம்ன்றதுக்கு அர்த்தம் என்னது? வாகனம், வண்டி, வாகனம், வீடு, இது மாதிரி நம்ம உபயோகப்படுத்துற அச்சேத்தன வஸ்துக்கள். அது மட்டும் இல்லாம போக அதிஷ்டானேவா ஷரீரே, போகத்தை பண்றதுக்கு அதிஷ்டானமா இருக்கிறது, ஆதாரமா இருக்கிற இந்த சரீரம், என்னுடைய சரீரம். இதுல எல்லாத்திலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா புருஷ உபகரணேவா மனசி. அது மட்டும் இல்லாம இந்த புருஷனோட உபகரணமா இருக்கிறது எது? இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கிறது, போகத்தை அனுபவிக்கிற சாதனம் எது? மனசு. இந்த மனசுலையும் என்னன்னு கேட்டீங்கன்னா அனாத்மனி ஆத்மக்கியாதி. இது எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா நான்ற புத்தி வந்துருது. நமக்கு அகங்காரம் வந்துருது, மமக்காரம் வந்துருது. ஏன் நாய்க்குட்டி, ஏன் நாய்க்குட்டி, ஏன் நாய்க்குட்டி. நேற்று ஒரு ஃபேஸ்புக்கில் ஒருத்தன் போட்டிருக்கான், நாயை பார்த்துட்டு டைகர் காணவில்லை, டேட் எல்லாம் போட்டு இதெல்லாம் போட்டிருக்கான். எனக்கு சிரிப்பு வந்து இப்போ எந்த அளவுக்கு இருக்கும் பாருங்களேன். ஃபேஸ்புக்கில் என் டைகர் காணா போச்சு, யாராவது கண்டுபிடிச்சி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு ஆட் வந்திருக்கு. என்ன ஆகி போச்சு அப்படின்னா, அவ்வளோ நான் ஒரு நாய்க்குட்டி, ஒரு பூனைக்குட்டி வளர்த்தோம். ஒரு 25 பூனை நான் வளர்த்தோம். சன்னியாசி பூனைலாம் வளர்த்தோம், 25 பூனை. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக நான் வைராக்கியம் வரத்துக்கு காரணமாக இருந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பூனை வந்து பார்த்தீங்கன்னா சௌமியான்னு ஒரு பூனை. பூனைக்கெல்லாம் பேர் வச்சுருவோம், நல்ல நல்ல பேர்லாம் வச்சுருவோம். சௌமியா, எப்படி நல்ல பேரில் அம்மாவுக்கு பேர் சௌமியா. சௌமியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி போட்டுச்சு, ஒரு 4 குட்டி போட்டுச்சு. 4 குட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு காம்பவுண்டுக்குள்ளாரே இருந்தோம். அதனால அது வெளியில் எங்கேயும் குட்டி போகாது, நல்லா விளையாண்டுக்கிட்டு ஆனந்தமாக இருந்துட்டு இருந்துச்சு. திடீர்னு ஏதோ ஒரு டைம் அந்த கேட்டை வந்து திறந்தவங்க சாதுக்கள் வந்து போயிட்டு இருப்பாங்க. ஏதோ ஒரு டைம் கேட்டை வந்து காம்பவுண்ட் கேட்டை க்ளோஸ் பண்ணாம விட்டேன். இது வெளியில போச்சு, இல்லையா 2 குட்டி வெளியில போயிடுச்சு. வெளில ஒரே ஒரு 2 செகண்டுக்குள்ளாருங்க
வெளியில ஒரு நாய் வந்து என்ன பண்ணிடுச்சு, டக்குன்னு இந்த 2 குட்டியை அட்டாக் பண்ணிடுச்சு. ஒரு குட்டி அந்த இடத்துலயே செத்து போச்சு. ஒரு குட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா குட்டியை ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி கடிச்சு போட்டுச்சு. என்னோட சிஷ்யர் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டா, செங்கலை எடுத்துக்கிட்டு அந்த நாய் பின்னாடி அலையிறாரு. நாயை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு. ஏன் அப்படின்னா பூனைக்குட்டி மேல அவ்வளவு அஃபெக்ஷன் வந்துருச்சு நமக்கு. மடியிலேயே போட்டு போட்டு விளையாண்டு மடியிலேயே கூடயே இருந்து ராத்திரியும் பகலுமா கூட இருந்து அஃபெக்ஷன் வந்துருது. அப்ப சேத்தனத்துல ஒரு வேற ஒரு பெட் அனிமல்ஸ் மேலேயும் குழந்தைங்க மேலேயும் நமக்கு என்ன ஆகுது, ரொம்ப அஃபெக்ஷன் ஆகி நானே அந்த குழந்தைக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா எனக்கு நடந்த மாதிரியே எனக்குள்ள பதறுது. அதே மாதிரி என் வண்டி, என் வாகனம், என்னோட வீடு, நான் உபயோகப்படுத்துற வஸ்துக்கள் இதெல்லாம் ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா எனக்கே நடந்த மாதிரி நான் துடிக்கிறேன். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, அது மட்டும் இல்லாம இந்த தேகத்துக்கு எது நடந்தாலும் என்னோடதுன்னு நினைக்கிறேன், மனசுக்கு எது நடந்தாலும் எனக்கு நடந்த மாதிரியே ஃபீல் பண்றேன். ஆனா நான் இது எதுவுமே இல்லை, நான் வேற சச்சிதானந்தம் தான். ஆனா இது எதுவுமே ஜடம். இந்த ஜடத்துல எல்லாத்துலயும் சேத்தனமா இருக்கிற மற்ற உயிர்கள் எல்லாத்துக்கும் எது நடந்தாலும் எனக்கு நடந்த மாதிரி நினைக்கிறமே, இது அவித்யா. அதுக்கப்புறம் ததா இதம் ஏதத்து அத்திர உக்தம், அந்த விஷயம் இந்த இன்னொரு பஞ்சசிகாச்சாரியரும் சொல்றார். என்ன சொல்லியிருக்காரு, வியக்தம், எது வெளிப்பட்டதா இருக்கோ காரியமா இருக்கோ அது வியக்தம். எதெல்லாம் வெளிப்பட்டதா இருக்கோ, தேகம் வெளிப்பட்டது, இந்த லோகத்துல இருக்கிற வஸ்துக்கள் எல்லாம் வெளிப்பட்டதா இருக்கு. அதுக்கப்புறம் அவ்வியக்தம் வா, எது வெளிப்படாம இருக்கோ, மனசு வெளிப்படாதது, இந்திரியங்கள் வெளிப்படாம இருக்கு, ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியம் வெளிப்பட்டது, ஞானேந்திரியம் எல்லாம் வெளிப்படாம இருக்கு, பிராணன், மனசு, புத்தி இதெல்லாம் அவ்வியக்தமா இருக்கு, காரணம் வரைக்கும் இருக்கிறதெல்லாம் வெளிப்படாம இருக்கு. அதுக்கப்புறம் சத்துவம், நீங்க அவ்வியக்தத்தை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுங்க, அவ்வியக்தமாவே எடுத்துங்க, மாயான்னு எடுத்துங்க. கூட வந்து பாத்தீங்கன்னா சத்துவம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, சத்துவம்னா அந்த கரணத்துக்கு பேர் சத்துவம்னு அர்த்தம். வெளிப்பட்டது, வெளிப்படாதது, அதுக்கப்புறம் அந்த கரணம், இதுல எல்லாத்திலையும் வந்து ஆத்மத்வேன அபிப்பிரதீத்திய நான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படுறதா இருந்துகிட்டு, தஸ்ய சம்பதம் அனுநந்ததி, அதுக்கு ஏதாவது நல்லது நடந்துச்சுன்னா வெளிப்பட்டது, வெளிப்படாதது, அதுக்கப்புறம் இந்த அந்த கரணம் இதுக்கு ஏதாவது அனுகூலமா நடந்துச்சுன்னா நான் சந்தோஷப்படுறேன். ஆத்ம சம்பதம் மண்வானக, எனக்கே நல்லது நடந்த மாதிரி நான் நினைக்கிறேன். அதே மாதிரி தஸ்ய வியாபதம் அனுசோச்சதி, அதுக்கு ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா கெட்டது நடந்துச்சு அப்படின்னா தேகத்துக்கோ மனசுக்கோ, வெளிப்பட்டது, வெளிப்படாதது, அப்புறம் வந்து அந்த கரணம் எல்லாத்துக்கும் வந்து ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா, கெட்டது நடந்துச்சுன்னா நான் ரொம்ப சோகத்தை அடையேன். ஆத்ம சம்பதம் மண்வானக, நான் எனக்கே நடந்த மாதிரி, கெட்டது நடந்த மாதிரி நான் துக்கப்படுறேன். ச சர்வோ அப்பிரதிபுத்தக இது, இது மாதிரி யாருக்கெல்லாம் இருக்காங்களோ அது அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அறியாதவர்கள், விவேகம் இல்லாதவர்கள், இன்னும் புத்தி அடையல, விவேகம் என்னன்னு தெரியல, நான் யாரு, திருஷ்யம் எது, திரஷ்டா எதுன்னு தெரியாம இருக்காங்க அப்படின்னு பஞ்சசிகாச்சாரியார் ஒரு ஸ்லோகத்தை சொல்லியிருக்கார். இது வரைக்கும் எங்கெங்கெல்லாம் கரெக்ஷன் இருக்கோ அவங்கெங்கெல்லாம் நீங்க கரெக்ட் பண்ணிக்கீங்க. இப்ப இனிமே ஆரம்பிக்கிறார். ஏஷா சதுஷ்பதா பவதி அவித்யா, கமா போட்டு, ஏஷா சதுஷ்பதா பவதி அவித்யா. அவித்யா வந்து பாத்தீங்கன்னா ஏஷா அவித்யா, ஏஷா அவித்யானா இந்த அவித்யா ஸ்திரீலிங்கம். ஏஷா அவித்யா சதுஷ்பதா, 4 பாதங்களை உடையதா இருக்கு. 4 பாதங்கள் எது, அனித்தியத்துல நித்தியம் ஒரு பாதம், அதுக்கப்புறம் அசுச்சியில சுச்சி ஒரு பாதம் 2வது பாதம், துக்கத்துல சுகம் 3வது பாதம், அனாத்மால ஆத்மா, ஜடத்துல ஆத்மாவை பார்க்கிறது 4வது. 4 பாதங்களை உடையதா இந்த அவித்யாவானது இருக்கிறது. சரி, மூலம் அஸ்ய கிளேஷ சந்தானஸ்ய, கிளேஷம் எங்க இருந்து உண்டாகுது, கிளேஷம் சொல்லிருக்கமா, என்னென்ன கிளேஷம், அஸ்மிதா, ராக, துவேஷ, அபினிவேஷம், இந்த 4 கிளேஷத்துக்கும் மூலம், அஸ்ய கிளேஷஸ்ய மூலம் அவித்யா. இந்த கிளேஷங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளேஷ சந்தானம்னு போட்டார். சந்தானம்னு என்ன தெரியுங்களா, கண்டினியூஸா ஃப்ளோ ஆகுறதுன்னு அர்த்தம். அஸ்மிதா, நான் அகங்காரம் ஃப்ளோ ஆயிட்டே இருக்கா, அப்புறம் ராகம் ஃப்ளோ ஆயிட்டே இருக்கா, தொடர்ந்து ராகம் போயிட்டே இருக்கு, தொடர்ந்து துவேஷம் இருந்துகிட்டே இருக்கு, அப்புறம் மரண பயம் கண்டினியூஸா சாகர காலம் வரைக்கும் இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த 4ம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோ ஆயிட்டே இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த 4 கிளேஷங்களுக்கும் அஸ்ய கிளேஷ சந்தானஸ்ய மூலம் அவித்யா. இது எல்லாத்துக்கும் மூல காரணம் எதுப்பா அப்படின்னா அவித்யா.
கர்மாசயஸ்ய ச விபாகஸ்ய மூலம் அவித்யா. அடுத்து சொல்லுங்க, கர்மாசயம்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா வாசனை. கர்மாசயம்ன்றதுக்கு அர்த்தம் கர்ம வாசனை. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, ஒரு கர்மத்தை பண்ணுவோம், அந்த கர்மம் வந்து புண்ணிய பாப்பமா ஆயிடும். அதுக்கப்புறம் அந்த கர்மத்துல இருந்து நமக்கு என்ன கிடைக்கும்? சுகம் கிடைக்கும், துக்கம் கிடைக்கும். இப்ப நான் யோக சாஸ்திரம் படிச்சு கொடுக்கும் போது எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டா, எனக்கு பாடம் கீதா முடிச்சோடனே ஒரு ஆனந்தம் கிடைக்கும், ஆனந்தமா இருக்கும். கீதா பாடம் படிச்சு கொடுத்தாவே சந்தோஷம். ஒரு கர்மா, ஒரு பாட்டனம் நடக்குது, நான் சொல்லி கொடுக்குறேன். சொல்லி கொடுக்குற ஒரு கர்மால இருந்து என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, கர்மா வந்து பாத்தீங்கன்னா புண்ணிய கர்மா. அதுக்கப்புறம் அந்த வாசனையா ஆயிடுது. என்ன வாசனை? சுகம். சுகம் கிடைக்கிறதுனால திரும்ப திரும்ப எனக்கு பகவத்கீதை சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு ஆசை வருது, யோக சூத்திரம் திரும்ப திரும்ப சொல்லணும்னு ஆசை வருது. அப்போ சுகம் கிடைக்குது. எந்த காரியம் பண்ணாலும் காரியம் புண்ணியம் பாப்பமா இருக்கும், அதுல இருந்து உண்டாகிறது சுகம் துக்கமா இருக்கும். சுகம் துக்கம் வாசனையா மாறிடும். அந்த வாசனைக்கு என்ன பேரு இந்த யோக சாஸ்திரத்துல? கருமாசயம்னு பேரு. ஆசையன்னு பேரு. ஆசையனா வாசனை அப்படின்னு பேரு. அதுக்கப்புறம் கர்மாசயத்துக்கு மூலமே எது? வாசனைகளுக்கு மூலமும் எது? அவித்யா. அதுக்கப்புறம் மேலும் ச விபாகஸ்ய இதி. விபாகம்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, கர்மத்தோட விபாகம் அப்படின்னு அர்த்தம். கர்ம விபாகம்னா கர்ம பலன் அப்படின்னு அர்த்தம். கர்ம பலனுக்கு மூலமும் எது அப்படின்னா அவித்யா. அப்ப அவித்யா தான் வந்து பாத்தீங்கன்னா கிளேசங்களுக்கு ஆதாரமும் அவித்யா தான். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வாசனைகளுக்கு, வாசனை எத்தனை வாசனை? ஒரு சுத்த தனு சின்ன உதாரணம், 4 வாசனைகள். 4 வாசனைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆதாரமும் மூலமும் இந்த அவித்யா தான். அதுக்கப்புறம் கர்ம பலன் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்ம விபாகம். கர்ம விபாகம்னு என்ன அர்த்தம்? கர்ம பலன். அதுக்கும் மூலம் எது அப்படின்னா அவித்யா தான். 3த்தையும் போட்டாச்சு. அவித்யா, அவித்யாவுக்கு மேல வாசனைகள், வாசனைகளுக்கு மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளேசங்கள், கிளேசங்களுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா கர்ம பலன்கள். முடிஞ்சு போச்சு. அடிச்சா. இப்ப கேள்வி வருது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த விஷயம் ரொம்ப முக்கியமான இதுக்காக தான் நான் வந்தது. இந்த அவித்யான்னு சொல்றோம்ல, கிராமர் கொஞ்சம் படிச்சவங்களுக்கு தெரிய, கொஞ்சம் எடுத்துங்க, எவ்வளவு புரியுமா புரிஞ்சுக்கணும். இந்த அவித்யான் இருக்குல்ல, அவித்யான்ற சப்தம், இத பத்தின விஷயம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்றாங்க. அவித்யான்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாவ வஸ்துவா இல்ல வந்து அபாவ வஸ்துவா அப்படின்னு ஒரு விசாரம் இருக்கு. சாஸ்திரத்துல டீப்பா அனலைஸ் பண்ணும்போது இதை பத்தி ஒரு மற்ற தர்சனக்காரங்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னு. பாவ வஸ்துனா இருப்பு பொருளா இல்ல இல்லாத பொருளா? அவித்யான்னு ஒரு வஸ்து இருக்கா இல்ல வந்து பாத்தீங்கன்னா அவித்யான்றது ஒரு சூன்யமா, இல்லாத வஸ்துவா? ரொம்ப முக்கியமான விசாரம். நீங்க எல்லாத்துக்கும் அவித்யா அவித்யான்னு சொல்றீங்க. இப்ப நான் வெதன்னு சொல்றீங்கல்ல, லேண்டுன்னு சொல்லிட்டீங்கல்ல. இப்ப வந்து பாத்தீங்கன்னா கேள்வி வருது, அவித்யா அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, எது இல்லையோ அது அவித்யான்னு கூட அர்த்தம் எடுக்கலாம். எது இல்லையோ அது அவித்யா. இந்த அவித்யான்ற சப்தம் அதர்மம் எங்கெல்லாம் ஆ போட்டிருக்கோ நெகட்டிவ் குறிக்கும். தர்மம் ஆப்போசிட் என்னது? அதர்மம். ஆத்மா ஆப்போசிட் என்னது? அனாத்மா. இது மாதிரி எல்லாத்துக்கும் வந்து ஆ போட்டீங்க அப்படின்னா என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா நெகட்டிவ் ஆயிடும். சில இடத்துல பபிள்ஸ் ஆரம்பிக்கிற இடத்துல மட்டும் அன்னுன்றது போட்டு, இஷ்டம் இ, இஷ்டம்னா இ, அது கூட வந்து அன் போட்டீங்கன்னா அனிஷ்டம் ஆயிடும். எந்த இடத்துல பபிள்ஸ் வரலையோ அந்த இடத்துல எல்லாம் ஆப்போசிட் போடணும்னா என்ன பண்ணுவோம்? வெறும் ஆ மட்டும் போட்டா போதும். தர்மம், தர்மத்துல வந்து பபிள்ஸ் இல்லை, ஆ சேர்த்தா போடும், அதர்மம் ஆயிடும். அப்போ எங்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பபிள்ஸ் ஆரம்பிக்குதோ அந்த இடத்துல அன்னுன்னு போட்டு கம்ப்ளீட் பண்ண. இஷ்டம் அனிஷ்டம். ஆத்மா, ஆத்மா பபிள்ஸ்ல ஆரம்பிக்குது ஆ, அது கூட அன் போட்டீங்கன்னா அனாத்மா அப்படின்னு ஆகும். ஆப்போசிட் எடுக்கிறது. இதுக்கு என்ன பேர் சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிராமர் ரூல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நஞ்சு சமாசம் அப்படின்னு பேர். இந்த நஞ்சு சமாசத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய டெக்னிக்கலா விசாரம்னா நிறைய பேர் பண்ணுவாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நஞ்சு சமாசம் எங்கெல்லாம் ஆ போட்டு இருக்கோ அங்கெல்லாம் வந்து எத்தனை மீனிங் சுவாமி இருக்கு அப்படின்னா, மொத்தம் சாஸ்திரத்துல 6 மீனிங் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு ஸ்லோகம் இருக்கு, தத் சாதிருஷ்யம் அபாவஸ்ச தத் அன்யத்வம் தத் அல்பதா பிரசஸ்யத்வம் விரோதஸ்ச
நஞ்சர்த்தா ஷட் பிரகீர்த்திதாஹா. நஞ்சு சமாசம் சொல்லக்கூடிய அந்த நெகட்டிவ் மீனிங் கொடுக்கிற அது 6 அர்த்தங்கள்ல பிரயோகப்படுத்தப்படும். என்னென்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, தத்து சாதிருஷ்யம் ஆ போட்டீங்கன்னா ஈக்குவல், அது ஒன்னுத்துக்கு ஈக்குவலான மீனிங் எடுக்கிறது. ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா அபாவ அர்த்தம், இல்லாததுன்ற மீனிங்ல வரும் ரெண்டாவது. மூணாவது என்னன்னு கேட்டீங்கன்னா தது அந்நியத்துவம், அதுக்கு வேறானதுன்ற அர்த்தத்திலையும் அந்த நெகட்டிவ் மீனிங்ல நஞ்சு சமாசம் வரும். அதுக்கப்புறம் அல்பத்தா, ரொம்ப கம்மியா இருக்கிற இடத்துலையும் நம்ம என்ன பண்ணலாம், அந்த நஞ்சு சமாசத்தை யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்பிரசஸ்தியம், நிந்தனைக்கான விஷயத்திலையும் என்ன பண்ணுவோம், அதை யூஸ் பண்ணுவோம் நஞ்சு சமாசத்தை. விரோதாச்ச, விரோத அர்த்தத்திலையும் நஞ்சு சமாசத்தை யூஸ் பண்ணுவோம். மொத்தம் வந்து 6 இடத்துல வந்து நஞ்சு சமாசம் பயன்படுத்தப்படும். எப்படி, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்களா சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றாரு. தது சாதிருஷ்ய அர்த்தத்துக்கு என்ன எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்ராமணம் ஆணைய அப்படின்னு ஒரு வார்த்தை. அப்ராமணம் ஆணைய ஆ வந்திருக்கா, பிராமணன் அப்ராமணன். ஏன்பா அப்ராமணனை கூட்டிட்டு வா அப்படின்னு ஒரு மீனிங் இருக்கு. அப்ராமணனை கூட்டிட்டு வா அப்படின்னா என்ன அர்த்தம், யாரை கூட்டிட்டு வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிராமணனுக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய திரைவர்ணிக்கம், அதான் பிராமணனுக்கு ஈக்குவல். பிராமண கத்திரிய வைசியம் இந்த 3 பேரும் அப்ராமணன்ற வார்த்தையில வந்துருவாங்க. அப்ப என்ன அர்த்தம், ஈக்குவல், பிராமணனுக்கு ஈக்குவலா இருக்கிற இடத்துல வர்றது வந்து அப்ராமணம் ஆணையன்னு ஒரு அர்த்தம். எவ்வளவு புரியுதுமோ அவர் எடுத்துங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெண்டாவது வந்து அபாவ அர்த்தத்துல என்ன அர்த்தம், அபாவத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவிக்னமஸ்து ஒரு மீனிங் இருக்கு. விக்னம் இல்லாமல் போகட்டும், அந்த இடத்துல என்ன மீனிங் எடுக்கிறோம், விக்னம் அவிக்னம். அவிக்னம்னா என்ன அர்த்தம், விக்னத்தோட ஆப்போசிட் இல்லாம எடுக்கணும், விக்னம் இல்லாமல் போகட்டும். ஆனா அப்ராமணம் முன்னாடி அர்த்தத்துக்கு என்ன பண்ணும், அப்ராமணமானேனா பிராமணன் இல்லைன்னு அர்த்தம் எடுக்க கூடாது. அங்க இடத்துல வேற பிராமணனுக்கு ஈக்குவலா வேற ஒரு ஆளை கூட்டிட்டு வான்னு அர்த்தம் எடுக்கணும். முதலுக்கு சாதுஷ்ய அர்த்தத்துல, சமமான அர்த்தத்துல. முதல் அர்த்தம் சாமானிய அர்த்தம், சமமான அர்த்தமா எடுக்கணும். ரெண்டாவது அபாவ அர்த்தம், இல்லாமையே குறிக்கிறது, விக்னம் இல்லாமை அவிக்னம் அப்படின்னு. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா தது அந்நியத்துவம், வேறானதுன்ற அர்த்தத்தை குறிக்கிறது கூட அந்த நஞ்சு சமாசம் யூஸ் ஆகும். அனஸ்வம் பிராணினம் ஆணைய, அனஸ்வம் அப்படின்னா அஸ்வம் இல்லாத, அனஸ்வம்னா அஸ்வம் இல்லாத பிராணியை அழைத்து வா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, குதிரைக்கு வேறா இருக்கிற மற்ற பிராணிகளை கூட்டுவா. குதிரை வேணாம்ப்பா, குதிரை கூட்டு வராது, யாரையாவது இல்ல ஆடோ மாடோ எதையாவது கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றது. அப்ப வேற ஒன்ன குறிக்கிறதுக்கு கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆ போட்டு யூஸ் பண்ணுவாங்க. தது அல்பதா, அல்பத்தன்மையை குறிக்கிறதுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணுவாங்க. அனுதரா கன்யா, அனுதரா கன்யா அப்படின்னா என்ன அர்த்தம் யூஸ் பண்றது, அன்னுன்றது எப்ப சேர்ப்போம், உதரா, உதரான வயிறு, இடை. அனுதரா கன்யா அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, இடையே இல்லாதவள் கன்யா. அந்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹிப்பே இல்ல, ஹிப்பா சொல்லுவீங்க, இடைக்கினது ஹிப்பு தானே சொல்லுவீங்களா, இல்ல ஸ்திரீகளுக்கு சரி ஏதோ பிரயோகமே இல்லை. இடை, இடை வந்து பாத்தீங்கன்னா 0 சைஸ், 0 சைஸ்னா எங்கேயாவது 0 சைஸ், அப்ப இடையே இல்லாம. ஆமா, எங்கேயாவது 0 சைஸ்ன்னு ஒண்ணு இருக்கா, யோசிச்சு பாருங்க. ஆனா அனுதரா கன்யா அப்படின்னா என்ன அர்த்தம், இடை, கொடியிடையால் அப்படின்னு. கொடி மாதிரியா இடை இருக்கும், கிரீப்பர் மாதிரி இடை இருந்தா எப்படி, பாவம் ஏதோ நோய் வந்துருச்சு இருக்கு, எப்படி நிற்கும் உடம்பு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல என்ன அர்த்தம் எடுக்கணும்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப சின்ன இடைன்னு அர்த்தம் எடுக்கணும். சின்னதா ஹிப் இருக்கு, ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு அர்த்தம் எடுக்கணும். மெல்லிடை அப்படின்னு அர்த்தம் எடுக்கணும். அதுக்கு பேரும் வந்து பாத்தீங்கன்னா அனுதரான்னு அன்னு யூஸ் பண்ணிருக்கு, நெகட்டிவ். அதுக்கப்புறம் அப்ராசஸ்தியம் அப்படின்னா அதுக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு இது சொல்லுவோம், எகதிஷ்டதி மூத்திரயதி ச அப்ராமணஹ அப்படின்னு ஒரு இது இருக்கு. எவன் நின்றுகிட்டே யூரின் பாஸ் பண்றானோ, நீங்க ரோட்ல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா ஐயோ எல்லா இடத்தையும் நின்றுகிட்டு தான் யூரின் பாஸ் பண்ண, செவரு கிடைச்சா போதும் டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா யூரின் பாஸ் பண்ண ஆரம்பிச்சிருது. ஆடு மாடு மாதிரி மனுஷனா அவங்க ஒவ்வொருத்தரும். மந்திரம் என்ன பண்ணுது, நிந்தனை பண்ணுது. என்னன்னு கேட்டீங்கன்னா, நின்றுகிட்டு எவன் மூத்திரம் பெயரானோ அவன் அப்ராமணன் அப்படின்னு. அப்ப மூத்திரம் பெஞ்சவனா அப்ப பிராமணன்ற கேன்சல் ஆயிடுமா அப்படின்னா இல்லப்பா, நிந்தனை பண்றதுக்காக அது சொல்லுது. அப்ப வந்து
இத்தனை 6 அர்த்தத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நஞ்சு சமாசம் பிரயோகப்படும். இப்ப கேள்வி வருது, அவித்யா அப்படின்னா என்ன அர்த்தம் எடுக்கிறோம்? வித்யா, வித்யா கூட ஒரு ஆ சேர்த்தீங்கன்னா அவித்யா. இந்த அவித்யான்றதுக்கு அர்த்தம் என்ன எடுக்கணும் அப்படின்னு கேள்வி வந்துச்சு அப்படின்னா நம்ம சித்தாந்தத்துப்படி என்ன எடுக்கணும்னு கேட்டீங்கன்னா விரோதி அர்த்தம் எடுக்கணும் அப்படின்னு பண்ணணும். மனசுல இவ்வளவு புரிஞ்சா போதும். விரோதி அர்த்தம் எடுக்கணும்னா என்ன அர்த்தம் எடுக்கணும்? அதுக்கு விரோதமான அர்த்தம். வித்யாக்கு விரோதி எது அப்படின்னா அவித்யா. இதெல்லாம் புரிஞ்சுங்க. அப்ப வித்யாக்கு ஆப்போசிட் அர்த்தம் தான் எடுக்கணும் இல்லையா, அபாவ அர்த்தத்தை எடுக்க கூடாது. வித்யா இல்லாதது அப்படின்னு அபாவத்தை எடுக்கக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா சாங்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா இத வந்து அவித்யாவை வந்து பாவ வஸ்துவா, ஒரு இருப்புள்ள வஸ்துவா, எக்ஸிஸ்ட் உள்ள ஒரு வஸ்துவா ஸ்வீகாரம் பண்ணுகிறார்கள். பாவ வஸ்துன்னு பேர். மேல வந்து எழுதிங்க, சாங்கிய சித்தாந்தத்துல அவித்யா ஒரு பாவ வஸ்து. அடிச்சா அப்ப அந்த பாவ வஸ்துவை வந்து பாத்தீங்கன்னா எடுக்கிறாங்க. அப்ப பாவ வஸ்துனா என்ன அர்த்தம்? எப்படி அர்த்தம் எடுக்கிறது அப்படின்னா வித்யாக்கு எதிரானது அப்படின்னு எடுக்கணும், ஆப்போசிட் ஆனது. இல்லைன்னு அர்த்தம் எடுக்க கூடாது. இல்லைன்னு அர்த்தம் எடுக்காதீங்க. வித்யானா இருப்புள்ளது, இருப்புள்ளதுக்கு ஆப்போசிட் இருப்பு இல்லாதது அப்படின்னு அர்த்தம் ஆயிடும். வித்யா அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிஸ்ட் ஆனது வித்யா, அதுக்கு ஆப்போசிட் அவித்யா, இருப்பில்லாதது, எக்ஸிஸ்ட் இல்லாதது அப்படின்னு எடுக்காதீங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இங்க. அப்ப அதுக்குன்னு ஒரு எக்ஸிஸ்ட் இருக்கு. சுவாமி வேதாந்தத்துல என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதாந்தத்துல வந்து நான் சொல்ல போறேன் இதுல நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த அவித்யாவை வந்து பாத்தீங்கன்னா விசேஷமா நம்ம சொல்லுவோம். நான் சொல்றேன் ஒவ்வொன்று. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அவித்யாவை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேதாந்தத்துல சில பேர் பாவ வஸ்துவா ஸ்வீகாரம் பண்றாங்க, சில பேர் அபாவ வஸ்துவா ஸ்வீகாரம் பண்றாங்க. இதான் வித்தியாசம். நல்லா புரிஞ்சுங்க. சாங்கியத்திலையும் யோகத்திலையும் அவித்யா என்பது என்னது? ஒரு பாவ வஸ்து, வித்யாக்கு எதிரானது. ஆயிடுச்சா? வேதாந்தத்துல வந்து பாத்தீங்கன்னா அவித்யா என்பதை எப்படி எடுக்கிறோம்னா, சில மதத்தவர்கள் வேதாந்தத்திலே சில பிரான்ச்சஸ் இருக்கு, சில ஸ்கூல்ஸ் இருக்கு. சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா பாவ வஸ்துவா ஸ்வீகாரம் பண்றாங்க, சில பேர் அதை அபாவ வஸ்துவா ஸ்வீகாரம் பண்றாங்க. நம்ம என்ன பண்ண போறோம் சுவாமி அப்படின்னா நம்ம சங்கர மதத்தை எடுக்க போறோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் பின்னாடி சொல்றேன். இப்ப இதை வச்சுக்கிட்டு தான் இந்த வியாக்கியானம் இதுக்கு மேல வரும். என்ன அப்படின்னா ஆச்சாரியர் சொல்ற பாஷ்யத்துக்கு வந்து தஸ்யச்ச அமித்ர அகோஷ்பதவத்து. இந்த அவித்யா வந்து பாத்தீங்கன்னா தத்ர அப்படின்னா அவித்யா விஷயத்தில். அவித்யாக்கு மீனிங் எப்படி எடுக்கணும்னா அமித்ர அப்படின்னு எடுக்கணும், அகோஷ்பத அப்படின்னு மீனிங் வத்து, அது போல மீனிங் எடுக்கணும் அப்படின்னு சொல்ற. எப்படி சுவாமி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னா வஸ்து சதத்துவம் விக்னேயம். தெளிவா சொல்லிட்டார். அவித்யாவை எப்படி எடுக்கணும் அப்படின்னா வஸ்து, ஒரு வஸ்து இருக்கு. எப்படிப்பட்ட வஸ்து? சதத்துவம் வஸ்து விக்னேயம். வஸ்து சதத்துவம்னா என்ன அர்த்தம்? அது ஒரு வஸ்து, ஒரு வஸ்து தத்துவம். அது அவித்யான்றது ஒரு வஸ்து தத்துவம், இருப்புள்ளது, இருப்புள்ள ஒரு வஸ்துவாக அறிந்து கொள்ள வேண்டும். இதை மட்டும் ஹைலைட் பண்ணிங்க. சாங்கியத்திலையும் யோகத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா அதை ஒரு இருப்புள்ள வஸ்துவாக அறிய வேண்டும். ஆயிடுச்சா? அதுக்கப்புறம் யதா எப்படி அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ற. அமித்ரகன்றத வந்து ந அமித்ரோ மித்ர அபாவோ, ந அமித்ரோ மித்ர அபாவோ. ந அமித்ரோன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதா ந அமித்ரோ, ந அமித்ரோ இது மித்ர அபாவோ. ந மித்திர அபாவத்தை ஸ்வீகாரம் பண்ணக்கூடாது. அமித்திரன்ற சப்தத்துக்கு அமித்திர, மித்திரன்னா நண்பன், மித்திரன். அது கூட ஒரு ஆவ போட்டீங்கன்னா அமித்திரன் ஆயிடும். 6 அர்த்தத்துல எதை சுவாமி எடுக்கணும்? அபாவ அர்த்தத்தை எடுக்கிறீங்களா அப்படின்னா மித்திர பாவோ நாவ தூக்கி அமித்ரோல இருக்க நாவ தூக்கி பின்னாடி போட்டீங்கன்னா சரியா வந்துடும். ந மித்திர அபாவோ, மித்திரனோட இல்லாமைய சொல்றது இல்லை அங்க. ந மித்திர மாத்திரம், வெறும் மித்திரன் அப்படின்னு எடுக்கக்கூடாது. அப்ப என்ன அர்த்தம் எடுக்கணும்னா கிந்து தத் விருத்தா, விரோத அர்த்தத்தை எடுக்கணும். அமித்திரன்ற சப்தத்துக்கு அர்த்தம் மித்திரன் இல்லைன்னா என்ன அர்த்தம்? விரோதி. மித்திரன் இல்லைன்னா என்ன அர்த்தம் எடுக்கணும்?
அமித்திரகன்ற சப்தத்துக்கு அர்த்தம் மித்திரன் இல்லை, அவன் என் ஃப்ரெண்டு இல்லை. நம்ம சொல்றோம் அவன் என் ஃப்ரெண்டு இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் எடுக்கணும்? ஃப்ரெண்டே இல்லை அப்படின்னு இல்லாமையே எடுக்கக்கூடாது, வெறும் ஃப்ரெண்டு அப்படின்னு அர்த்தம் எடுக்கக்கூடாது. அப்ப என்ன அர்த்தம் எடுக்கணும்னு கேட்டீங்கன்னா அவன் விரோதி அப்படின்னு அர்த்தம் எடுக்கணும். ஆயிடுச்சா? அதே மாதிரி தத்தா அது போலவே அகோஷ்பதம். அகோஷ்பதம் அப்படின்றது ஒரு தேசத்தை குறிக்கிறது, ஒரு பிளேஸ். ஒரு மண் ரோடு இருக்கு, மண் ரோடு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பசுமாட்டோட மாடுலாம் போயிருக்கு. மாடு போச்சுன்னா அதோட பாத சின்னம் இருக்குமா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா பாத சின்னம் இருக்கிற பூமிக்கு பேர் என்ன பேருன்னா கோஷ்பதம் அப்படின்னு பேர். கோஷ்பதம்னா மாட்டோட மாடு நடந்து போன சின்னம் இருக்கிற ரோடு. அதுக்கு ஆப்போசிட் போடணும்னா என்ன பண்ணுவீங்க? அகோஷ்பதம் அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா, அகோஷ்பதம்ன்றதுக்கு அர்த்தம் அபாவ அர்த்தத்தை எடுக்கலாமான்னு கேட்டீங்கன்னா அபாவ அர்த்தத்தை எடுக்காதீங்க. அப்ப என்ன அர்த்தம் எடுக்கணும் சுவாமினா, அதான் சொல்றாரு ந கோஷ்பதமா ந கோஷ்பத அபாவம். கோஷ்பதத்தோட அபாவத்தை சொல்ற. அது மாதிரி ஒரு பூமியே இல்லைன்னு பூமியை நெகேட் பண்றது இல்ல. அதே மாதிரி கோஷ்பத மாத்திரம், வெறும் கோஷ்பதம் மட்டும் தான், பசுமாட்டோட தடை மட்டும் இருக்கு அப்படின்னு அர்த்தம் எடுக்கக்கூடாது. கிந்து அப்ப எப்படி அர்த்தம் எடுக்கணும்னா தேச ஏவ தாபியாம் அந்நியத்து வஸ்துவந்தரம் ஏவ. அப்ப என்ன அர்த்தம் எடுக்கணும்னு கேட்டீங்கன்னா பசுமாட்டோட தடம் இல்லாத வேறு தடங்கள், கால் தடங்கள் இருக்கக்கூடிய பூமி. அப்போ ஆப்போசிட் மீனிங் எடுக்கணும். பசுமாட்டுக்கு ஆப்போசிட் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா எரும மாடா இருக்கலாம், இல்ல மனுஷங்களோட தடமா இருக்கலாம். அப்படிப்பட்ட பூமின்னு அர்த்தம் எடுக்கணும். முடிய நெகட்டிவ் அர்த்தம் அபாவ அர்த்தத்தை எடுக்கக்கூடாது. அவித்யான்றதுக்கு அர்த்தம் இல்லாத வஸ்து இல்லை. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா எப்படி அமித்திர சப்தத்துக்கு அர்த்தம் விரோதின்னு அர்த்தம் எடுக்கிறோமோ, நண்பன் இல்லை விரோதின்னு, அதே மாதிரி அகோஷ்பதத்தை வந்து அர்த்தம் எடுக்கும் போது பசுமாட்டு தடம் இல்லாம வேறு தடங்கள் இருக்கக்கூடிய பூமின்னு அர்த்தம் எடுக்கிறோமோ, அதே மாதிரி அவித்யான்றதுக்கு சப்தம் இல்லாமையை எடுக்கக்கூடாது. அப்ப என்ன அர்த்தம் இருக்குன்னா வித்யாக்கு ஆப்போசிட். வித்யானா என்னது? ஞானம். ஞானத்துக்கு ஆப்போசிட் என்ன எடுக்கணும்? விரோதி. ஞானத்துக்கு விரோதி அவித்யா. அப்ப ஞானத்துக்கு ஆப்போசிட் என்னது? அஜ்ஞானம். அப்ப அஜ்ஞானம்ன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாவ வஸ்துவா ஸ்வீகாரம் பண்ணணும், அது இல்லாத வஸ்துவா எடுக்கக்கூடாது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இங்க சித்தாந்தம் சொல்லியாச்சு. இதுதான் இந்த சித்தாந்தத்துக்காக தான் நான் ரிப்பீட் பண்றேன் இந்த கிளாஸ். அதுக்கப்புறம் தத்வே அப்ப என்ன அர்த்தம்னா வஸ்து அந்தரம் ஏவ அவித்யா. அவித்யான்றதுக்கு அர்த்தம் ஒரு வஸ்துக்கு அந்நியமான வஸ்து, விரோதி வஸ்துவை தான் எடுக்கணும். முடிய இல்லைன்னு அர்த்தம் எடுக்காதீங்க. ந பிரமாணம். சரி, இந்த அவித்யாக்கு ஏதாவது பிரமாணம் இருக்கா சாமி? இருப்பு பொருள் தானே சாமி, இருக்குன்னு சொல்லிட்டீங்க. அப்ப அவித்யான்னு ஒண்ணு இருப்பு பொருள், எக்ஸிஸ்ட் உள்ள வஸ்து. கண்ணுக்கு தெரியட்டுமே, கண்ணுக்கு தெரியட்டும்ல. அப்படின்னா ந பிரமாணம். அவித்யா வரியறதுக்கு பிரமாணம் இல்லை சாமி. எந்த இன்ஸ்ட்ருமெண்டாலையும் அவித்யாவை பார்க்க முடியாது. சரி, பார்க்கவே முடியாது அப்படின்னா இல்லைன்னு சொல்ல வேண்டியது தானே. அப்படின்னா ந பிரமாண அபாவ, ந பிரமாணம் ந பிரமாண அபாவக. என்ன அர்த்தம் கேட்டா பிரமாணம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுக்கு அதை அறியறதுக்கு பிரமாணமும் இல்லை, பிரமாணம் இல்லைன்னு சொல்ல முடியாது. என்ன சுவாமி சொல்றீங்க? அது மாதிரி ஒரு வஸ்து இருக்கா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம இதுல அதான் சொல்றாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா சாஸ்திர பிரமாணத்தை வச்சுக்கிட்டு தான் நம்ம சொல்றோம் மொழிய. ஆச்சரிய நான் ஸ்லோகங்கள்லாம் சொல்றேன், வேகச்சுராமணி ஸ்லோகத்தெல்லாம் சொல்றோம் ஒவ்வொன்னா. அப்ப இந்த அவித்யாவை அறியறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு மூலமா கேட்டு நம்ம சொல்றோம், ஓ இதுக்கெல்லாம் காரியத்தை வச்சுக்கிட்டு காரணத்தை அனுமானம் பண்றோம். இந்த மனசுக்குள்ளார கிளேஷங்கள் இருக்கா? ஆமா சாமி, மரண பயம் இருக்கு சுவாமி. ராகம் இருக்கா? ஆமா சாமி, ராகம் இருக்கு சுவாமி. துவேஷம் இருக்கா? ஆமா சாமி, துவேஷம் இருக்கு சாமி. அகங்காரம் இருக்கா? ஆமா சாமி, இந்த தேகத்துல நான்ற அபிமானம் அகங்காரம் இருக்கு சுவாமி. அப்ப இதுக்கெல்லாம் இதெல்லாம் காரியம் வெளிப்பட்டது. அப்ப நம்ம என்ன அனுமானம் பண்றோம்? இதுக்கெல்லாம் கண்ணுக்கு தெரியாத ஒரு வஸ்து இருக்கணும், பீஜமா அப்படின்னு அனுமானம் பண்றோம். மரத்தை பார்த்து மரத்துக்கு விதை இருக்கணும் அப்படின்னு அனுமானம் பண்றோம்ல. விதை இல்லைன்னு சொல்லுவீங்களா, இருக்குன்னு சொல்லுவீங்களா? விதை இருக்கு. மாமரத்தை பார்த்தா மாமரத்துக்கு முன்னாடி விதை, மாமர விதை இருந்திருக்கணும். மாமர விதை இல்லாம இது வராது. அப்ப இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் நீங்க பாக்குறீங்க, பார்த்த மாத்திரத்துல இதுக்கு ஒரு விதை இருக்கணுமா இருக்கக்கூடாதா? இருக்கணும்.
அந்த விதை வந்து பாத்தீங்கன்னா இருப்பு பொருளா இருக்கணுமா இல்லாத பொருளா இருக்கணுமா? மாவிதை இருப்பா இருப்பு இல்லாததா? மாவிதை மாங்கொட்டை இருக்குல்ல, வஸ்துவா தானே இருக்கு, கண்ணுக்கு தெரியாத வஸ்துவா இருக்கா? அப்ப இந்த மொத்த உலகத்தையும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா காரியம். இந்த காரியத்துக்கு ஒரு காரணம் கண்டிப்பா இருக்கணும். அது இருப்பு பொருளா தான் இருக்கணும், முடியாது இல்லாத பொருளா இருக்காது. உண்மைதானே? இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா காஃபி போடணும், காரியம், எனக்கு ஒரு காரியம் ஆக வேண்டியிருக்கு. காஃபி போடணும், இல்லைன்னா பன்னீர் பண்ணணும், பால் பாயசம் பண்ணணும். என்ன வேணும்? பால் வேணும். சிம்பிள். பால் வேணும்ல. இல்லாமையிலிருந்து ஏதாவது கொண்டு வர முடியுமா? இல்லாததுல இருந்து, சூன்யத்துல இருந்து ஒரு காஃபி அப்படின்னா காஃபி வந்துருமா? பன்னீர் கிடைச்சிருமா? பால் பாயசம் பண்ண முடியுமா? முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு காரணமா ஒரு இருப்பு பொருள் வேணும். பால் வேணும். பால் வேணும்னா அதுக்கு காரணம் வேணுமா? மாடு இருக்கணும். சத்காரியம் வேணும். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? பால் வேணும். எனக்கு பால் வேணும்னா என்ன வேணும்? மாடுன்னு ஒண்ணு இருக்கணும். டைரக்டா பால் மட்டும்தான் நான் பாக்குறேன். மாடை போய் பார்த்தேன்னா பால்காரன் கொண்டு வந்து பால் கொடுத்துட்டு போறான். பால் கொடுக்குறான் மாட்டுக்காரன் அப்படின்னா கண்டிப்பா மாடுன்னு ஒரு காரண வஸ்து இருக்கணும். 6வது சாப்டர்ல சாந்தோக்கிய உபனிஷத்துல இதுதான் சொல்லுது. சத்காரியவாதம் அப்படின்னு பேர். சதேவ சோமிய இதமக்ராசி அப்படின்னு ஒரு மந்திரம், ஃபேமஸான மந்திரம் இருக்கு. சதேவ சோமிய இதமக்ராசித், இந்த கிரியேஷனுக்கு முன்னாடி ஒரு வஸ்து இருந்துச்சு, சத் வஸ்து இருந்துச்சு அப்படின்னு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா, சாங்கியர்கள் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னா, யோகிகளும் சாங்கியர்களும் அவித்யான்னு ஒரு பாவ வஸ்து இருக்கு, அதுல இருந்துதான் இந்த கிரியேஷன் எல்லாம் உண்டாச்சு. கண்ணுக்கு தெரியுமா? கண்ணுக்கு தெரியாது. பிரமாணம் இல்லை, அதை அறியறதுக்கு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் யூஸ் பண்ண முடியாது அவித்யாவை இது பண்றது. ஏன்னா நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே எங்க இருக்கு அப்படின்னா காரியத்துக்குள்ளாரையே தான் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? நம்ம டெலஸ்கோப்பை வச்சோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்கோப்பை வச்சோ பார்க்க முடியுமானா அது எல்லாம் காரியத்துக்குள்ளார வந்துருக்கு. காரியத்துக்குள்ளார இருக்கிற வஸ்துவை வச்சு காரியத்துக்கு அப்பாற்பட்ட காரணத்தை என்ன பண்ண முடியாது? அறிய முடியாது. அப்போ அறியவே முடியாதா சுவாமி அப்படின்னா அனுமானம் பண்ண முடியும். எப்ப நீங்க பிரத்யக்ஷம் ஒண்ணு பண்ணலையோ, புகையை வச்சுக்கிட்டு என்ன பண்றீங்க? அங்க நெருப்பு இருக்குன்னு, மலைக்கு மேல நெருப்பு இருக்குன்னு அனுமானம் பண்றீங்களா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா காரியத்தை வச்சுக்கிட்டு காரணத்தை வந்து பாத்தீங்கன்னா அனுமானம் பண்றோம். நம்ம சாங்கிய காரிக்கால பார்த்தோம், லிங்கி லிங்க சம்பந்தம்னு ஒண்ணு பார்த்திருப்போம். புகைய வச்சுக்கிட்டு லிங்கத்தை வச்சுக்கிட்டு லிங்கத்தை உடைய அந்த அக்னியை வந்து அனுமானம் பண்றோம். அக்னிய பார்க்கல, மலைக்கு மேல புகை தெரியுது. அப்ப ஈஸியா நம்ம சொல்றோமா, நம்ம ஆகாசத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜெட் பிளைட் போயிருக்கு அப்படின்னு அந்த புகை விட்டுட்டு போயிருக்கோம். அப்படி கண்டினியூஸா ஒரு கோடு போட்ட மாதிரி இருக்கு. என்ன பண்றோம்? பிளைட் போயிடுச்சு, அப்போ தெரியவே தெரியாது. ஆனா நம்ம என்ன பண்றோம்? அந்த புகையை வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜெட் பிளைட் போயிருக்கு, அதோட புகை வந்து அப்படியே நிக்குதுன்னு அனுமானம் பண்றோமா? அப்ப பார்க்காத வஸ்துவை நம்ம என்ன பண்றோம்? காரியத்தை வைத்து காரணத்தை அனுமானம் பண்றோம். அதே மாதிரி இந்த ஜெகத்து மொத்தத்தையும் நம்ம என்ன பண்றோம்? காரியம். இந்த காரியத்துக்கு ஒரு காரணம் இருக்கணும், அந்த காரணம் அவித்யா அப்படின்னு அனுமானம். அப்ப பிரமாணம் வந்து பாத்தீங்கன்னா ந பிரமாணம் ந பிரமாண அபாவா. பிரமாணம் இல்ல, பிரமாணம் இல்லை என்பதும் இல்லை. பிரமாணம் இல்லை முதல் ஸ்டேட்மெண்ட். இரண்டாவது ஸ்டேட்மெண்ட் பிரமாணம் இல்லை என்பதும் இல்லை. பிரத்யக்ஷ பிரமாணத்தினால அறிய முடியாது, ஆனா அனுமான பிரமாணத்தினால அறிய முடியும். அது மட்டும் இல்ல, கிந்து அப்ப எப்படி எடுக்கிறது சுவாமி இதை அப்படின்னா வித்யா விபரீதம் சொல்லிட்டாரு பாருங்க. விரோதி அர்த்தம் எடுக்கணும்னு சொன்னல, அவித்யாக்கு என்ன அர்த்தம் எடுக்கணும்? விரோதி அர்த்தம் எடுக்கணும். விரோதின்னு என்ன அர்த்தம்? ஆப்போசிட் மீனிங். அதான் சொல்றாரு, வித்யாவோட விபரீதம், வித்யாவோட எதிர்மறையானது, ஆப்போசிட் எது? விபரீதம்னா ஞானானந்தரம் அவித்யா இது. ஞானத்துக்கு வேறானது அவித்யா. ஞானத்துக்கு வேறானது என்னது? அஜ்ஞானம். அப்ப அவித்யான்றதுக்கு அர்த்தம் என்ன மீனிங் எடுக்கணும்னா அஜ்ஞானம், இக்னோரன்ஸ் எடுக்கணும். ஞானம், ஞானத்துக்கு ஆப்போசிட் வந்து பாத்தீங்கன்னா இக்னோரன்ஸ் அப்படின்னு மீனிங் எடுக்கணும். அறியாமை அப்படின்னு மீனிங் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு. இவங்களோட இதுவும் நம்மளோட வேதாந்தத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா விவேகச்சுடாமணியில வந்து பாத்தீங்கன்னா அற்புதமான வச்சனங்கள் இருக்கு. நம்மளும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சைடு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த அவித்யாவை இருப்பு வஸ்துவா எடுக்கிறோம். அவித்யானா என்ன சொல்றோம்? அம்பாளுக்கு பேரு அவித்யா. வித்யா, ஸ்ரீ வித்யா நம்ம சொல்றோம்ல. உபாசனையில ஸ்ரீ வித்யா உபாசனை எல்லாம் பண்றோம்ல. யாரை பண்றோம் ஸ்ரீ வித்யான்னு?
அம்பால தான் ஸ்ரீவித்யான்னு சொல்றோம். சுவாமியோட சேர்ந்து இருக்கிற இவ. அதனாலதான் கீதால சொல்லும் போதே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாரு ஆச்சாரியார், ஏஷா தெய்வி குணமயி, ஏஷா தெய்வி குணமயி மம மாயா துரத்யா. இந்த மாயா சக்தி வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய மாயா. என்னுடைய மாயான்னு என்ன அர்த்தம்? அபின்ன சக்தின்னு பேர். நம்ம வேதாந்தத்துல வந்து பாத்தீங்கன்னா சைத்தன்யத்தோட அபின்ன சக்திக்கு பேர் தான் மாயா. சரி, இந்த மாயாவை பத்தி வந்து பாத்தீங்கன்னா நல்ல டெபினிஷன் ஏதாவது சொல்லுங்களேன் சுவாமினா. விவேக சுடாமணியில வேதாந்தத்தை படி பார்க்கும்போது 108வது ஸ்லோகம். விவேக சுடாமணி 108. அவ்யக்த நாம்னி பரமேஷ சக்தி அநாத்ய வித்யா திரிகுணாத்மிகா பரா கார்யானுமேயா சுதியைவ மாயா யயா ஜகத் சர்வமிதம் பிரசூயதே. இதை நிமித்தமா வச்சுட்டு உங்களுக்கு அவித்யாவை பத்தி நல்ல கிளாஸ் எடுக்கணுன்றதுக்காக தான் நான் இதை எடுத்துட்டு இருக்கேன். கொஞ்சம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் லேட்டாலும் பரவாயில்ல. இப்போ அஜ்ஞானம் நாசமாகட்டும். ஃபர்ஸ்ட் அஜ்ஞானம்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். அவ்யக்த நாமினி, அவித்யாக்கு இன்னொரு பேர் என்னது? மாயாக்கு இன்னொரு பேரு அவ்யக்தம், மாயா, அவ்யாக்கிருதம், இதெல்லாம் ஒரே மீனிங் ஆயிடுச்சா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவ்யக்த நாமினி, மாயாக்கு இன்னொரு பேரு அவ்யக்தம், மூல பிரகிருதி, பிரகிருதி மூல பிரகிருதி, அவித்யா என்ன ஒரே பேர் தான். அவ்யக்த நாமினி, அவ்யக்தம் என்ற பெயரை உடையவள். இதுல இப்ப நான் பேசுறது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லலிதா சகஸ்ரநாமத்தை எடுத்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாம் நாமாவா கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பரமேஷ சக்தி, இந்த அவித்யா எப்படிப்பட்டது அப்படின்னா பரமேஸ்வரனோட கையில இருக்கிற சக்தி, பரமாத்மாவோட சக்தி, பரமேஷ சக்தி. இது எப்போ சுவாமி உண்டாச்சு? என்னோட அவித்யா எப்போ உண்டாச்சு சுவாமி? அனாதி. எப்ப அவித்யா உண்டாச்சுன்னு தெரியவே தெரியாது, யாருக்கும் தெரியாது. அனாதி, அனாதி அவித்யா. இந்த அவித்யான்னு சொல்லக்கூடிய அந்த அவ்யக்தம் எப்படிப்பட்டது? அனாதி காலத்துல இருந்து வந்துகிட்டு இருக்கிறது. இந்த இக்னோரன்ஸ் எப்ப சுவாமி ஸ்டார்ட் ஆச்சுன்னு யாராவது கேட்டாங்கன்னா இக்னோரன்ஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட் யாருக்கும் தெரியாது. அது மட்டும் இல்ல, இந்த அவித்யா எப்படிப்பட்டவள்னா திரிகுணாத்மிகா பரா, திரிகுணாத்மிகா பரா. இந்த பராசக்தி வந்து பாத்தீங்கன்னா எத்தனை குணம் உடையவள்? 3 குணம், சத்வரஜஸ் தமஸ், திரிகுணாத்மிகா. அதுக்கப்புறம் சரி இருக்காளா இல்லையான்னு எப்படி தெரியும் சுவாமி? இது இப்பதான் நீங்க சொன்னீங்க பிரமாணம் இல்ல, எந்த பிரமாணத்தினால அறிய முடியாதுன்னு என்ன அர்த்தம்? பிரத்யக்ஷ பிரமாணத்தினால அறிய முடியாது. அப்ப எதனால அறிய முடியும்னு சொன்னோம்? அனுமானத்தினால, காரியத்தை வச்சு அறியணும்னு சொன்னல. அதுக்கு பேர் சொல்லுது காரியானுமேயா. காரியத்தை வச்சுக்கிட்டு அனுமானம் செய்யப்படக்கூடியவள். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அனித்தியத்துல நித்திய புத்தி, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அசுச்சியில சுத்த புத்தி, துக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா சுக புத்தி, அனாத்மால ஆத்ம புத்தி இருக்கா? ஆமா இருக்கா. அப்ப அவித்யா இருக்கு, முடிஞ்சு போச்சு. காரியத்தை வச்சுக்கிட்டு நம்ம அவித்யா இருக்குன்னு காரணத்தை அனுமானம் செய்கின்றோம். காரியானுமேயா சுதியைவ மாயா. சரி, யாரு இந்த மாயாவை வந்து டிஃபைன் பண்றது? யாரு? பெரியவங்க, விவேகம் உள்ளவர்கள். உலகத்துல இருக்கிறவன்ட்டு போயிட்டு அவித்யான்னு கேட்டா எந்த அவித்யா? என்ன வந்து பரம்பரா, நம்ம வீடியோக்கெல்லாம் பரம்பரா ரிஷி வித்யான்னு போட்டிருக்கோமா? ஏகப்பட்ட என்கொயரி கால் வந்துச்சு ஆரம்பத்துல இருந்தே. எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க என்னன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா சண்டி ஹோமம் பண்ற ஆள் நினைச்சுக்கிட்டாங்க. நான் வேற குங்குமம் வேற வைக்கிறேன்னா, இந்த குங்குமம் வச்சோன்னே வந்து பாத்தீங்க அப்படின்னா சாமி வந்து பாத்தீங்கன்னா சக்தி உபாசகர் இவ்வளவு இருக்கு. அப்போ நிறைய பேர் வந்து இது வேற இந்த இது கொண்டு போட்டோமா, நம்ம அம்பாலோட இதெல்லாம் போட்டோமா, உடனே நிறைய பேர் மாயா பஞ்சகம், அப்புறம் இதெல்லாம் போட்டோமே, வேற என்ன துர்கா சப்தசதி, இதெல்லாம் போட்டோன்னே எல்லாம் என்ன நினைச்சிட்டாங்க, சாமி வந்து சண்டிகோபம் பண்ணுவார் போல இருக்கு, சாமி வந்து பாத்தீங்கன்னா அம்பாள் உபாசகர் போல இருக்கு. வித்யானாவே என்னன்னு நினைச்சு அர்த்தம் எடுத்துட்டாங்கன்னா, வித்யானாவே எல்லாத்துக்கும் என்ன தெரியும்? அம்பாள் தான் தெரியும், வேற எதுவும் தெரியாது. அம்பாள் உபாசகர் அப்படின்னு. அப்ப வந்து வாஸ்தவத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, புத்திமான்களால மட்டும்தான், நல்ல சாஸ்திரம் படிக்கிறவங்களால மட்டும்தான் பிரிச்சு தெரியும். அவித்யான்றதும் வித்யான்றதும் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து மீனிங் என்ன அப்படின்னு பிரிச்சு பாக்குறது. யாரு வந்து பாத்தீங்கன்னா அவித்யாவை அறிந்தவர்கள் அப்படின்னா சுத்தியைவ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுத்தியாயேவ அப்படின்னா நல்ல புத்தி உள்ளவர்களால் காரியத்தை வைத்து காரணமான இருக்கிற அவித்யா அனுமானம் செய்யப்படுகின்றாள். நேரடியா ஞானிகளாலும் நேரடியா அஜ்ஞானத்தை பார்க்க முடியாது.
தூக்கத்துல எப்படி இருக்கும்? ஒன்னும் தெரியல. எவ்வளவு பெரிய ஆள் தூங்குனாலும் புத்திசாலி தூங்குனாலும் அவித்யாவை எப்படி சொல்லுவாங்க? ஒன்னும் தெரியலன்னு தான் சொல்ல முடியும். அவித்யாவை டிஃபைன் பண்ணவே முடியாது, பிரத்யக்ஷம் பண்ணவே முடியாது. மாயா எப்பவுமே அவ்யக்த நாமினி, வெளிப்படாதவன். அவர் எவளுக்கும் வெளிப்பட்டவள் இல்லை, சொல்லியாச்சு. யயா ஜெகத் சர்வமிதம் பிரசூயதே, எவளால் இந்த ஜெகத்து மொத்தமும் பிரசவம் செய்யப்படுகிறதோ, இந்த மொத்த ஜெகத்துக்கும் ஜெகன் மாதாவா இருக்கா, ஜெகத் ஜனனியா இருக்கா. ஜெகத் ஜனனி இந்த மாயா தான் அப்படின்னு அருமையான ஸ்லோகம் 108 விவேகராமன். அதை காட்டிலும் முக்கியமானது 109. 109 சொல்லுது, சன்னாப்ய சன்னா பிபயாத்மிகானோ பின்னாப்ய பின்னா பிபயாத்மிகானோ சங்காப்ய நங்கா பிபயாத்மிகானோ மகாத்புதா அனிர்வச்சனீய ரூபா. யோக மதத்திலையும் எந்த மதத்துல, இந்த சாங்கிய மதத்திலையும் அவித்யா என்ன வஸ்து? பாவ வஸ்து, இருப்பு பொருள், விதை மாதிரி இருக்குன்னு நம்ம சொல்றோம். அவங்க என்ன சொல்றாங்க? விதை இருக்கா இல்லையா? மாமரத்துக்கு விதை இருப்பு பொருளா இல்லாத பொருளா? இருப்பு வஸ்து. விதைன்றது இருப்பு. நம்ம வேதாந்தத்துல பாத்தீங்கன்னா என்ன பண்றோம்னா, இந்த காரியத்தை நம்ம என்ன சொல்றோம்? இந்த ஜெகத்தையும் இந்த தேகத்தையும் ஜீவனையும் இந்த ஜெகத்தையும் என்ன சொல்லிட்டு இருக்கோம் டெய்லி வேதாந்தத்துல? பொய் பொய் பொய், சொப்பனம் 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 சொல்றோமா? காணல் ஜலம் மாதிரி, சொப்பன மாதிரி, பொய் பொய்ன்னு சொல்றோமா? அப்போ பொய்யா இருக்கு அப்படின்னா, அப்ப பொய்க்கு பாத்தீங்கன்னா உண்மையான விதை இருக்கணுமா இல்ல பொய்யான விதை தான் இருக்குமா? காரியம் பொய் அப்படின்னா காரணமும் பொய்யாதானே இருக்கணும். அப்போ பாத்தீங்கன்னா சாங்கிய மதத்திலையும் யோக மதத்திலையும் இந்த காரியத்தை சத்தியம்னு நினைக்கிறான். அதனால அவனுக்கு அந்த காரண தத்துவமும் சத்தியம். நம்ம வேதாந்தத்துல என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பாக்குற இந்த வேதாந்தத்துல விவர்த்தவாதம் அப்படின்னு பேரு. வேதாந்தத்துல இவங்களது பாத்தீங்கன்னா பரிணாமவாதம்னு பேரு. சாங்கியத்திலையும் யோக ஜி பிரசாத்ஜி கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டே வாங்க, உங்க இதுக்கெல்லாம் கரெக்டா இருக்கும் நோட்ஸ் எழுதுறதுக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னா சாங்கியத்திலையும் யோகத்திலையும் பரிணாமவாதம். பரிணாமவாதம் என்னது? விதை மெதுவா முளை விட்டு செடியாயி மரமாகுது, திரும்ப அதுல இருந்து விதை வருது, திரும்ப விதை போட்டு அப்படியே ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். இதுக்கு என்ன பேர் அப்படின்னா பரிணாமவாதம். விதை தான் என்ன ஆச்சு? செடியாச்சு, முளையாச்சு, முளைதான் செடியாச்சு, செடிதான் மரமாச்சு. அடிச்சா? அப்ப இதுக்கு என்ன பேர் அப்படின்னா பரிணாமவாதம். யோகத்திலையும் சாங்கியத்திலையும் பரிணாமவாதம். பரிணாமவாதத்துல சத்காரியவாதம்னு எழுதிக்கணும். பரிணாமவாதம் அதுக்கு என்னன்னா காரணம்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு ஒத்துக்கிறது, சத்காரியவாதம்னு பேரு. ஆயிடுச்சா? வேதாந்தத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதாந்தத்திலையும் சத்காரியவாதம். சத்காரியவாதம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு காரணம் இருக்கு. சரி, அந்த காரணம் இருக்கு அப்படின்னா அந்த காரணம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா விவர்த்தம் அப்படின்னு சொல்றோம். விவர்த்தவாதம்னா, பரிணாமவாதம் தெரியல உங்களுக்கு? பரிணாமம்னு என்ன அர்த்தம்? ஒண்ணு வேற ஒன்னா மாறிட்டே இருக்கு, அதான் பரிணாமவாதம். விவர்த்தவாதம்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, விவர்த்தனம். வர்த்தனம்னா இருக்கிறதுன்னு அர்த்தம். விவர்த்தனம்னா என்ன அர்த்தம்? விரோத ரூபேன வர்த்தனம், விசேஷ ரூபேன வர்த்தனம், ரெண்டு மீனிங் இருக்கு. விரோத ரூபேன அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகம் பாத்தீங்கன்னா மூல காரணம் எது? சச்சிதானந்தம். ஆனா இந்த உலகம் எப்படி இருக்குன்னா ஜடமா இருக்கு, ஆப்போசிட்டா இருக்கு. சச்சிதானந்தத்துல இருந்து உண்டானது சச்சிதானந்தமா தானே இருக்கணும். மாவிதை போட்டா மாமரம் தானே வரணும். அப்போ பாத்தீங்க அப்படின்னா, நான் வெள்ளையா இருக்கேன்னா என்னோட ஷேடோ என்கிட்ட இருந்து உண்டாச்சு, நான் என்னோட ஷேடோவும் வெள்ளையா தானே இருக்கணும். வெள்ளையா இருக்கா? உங்க ஷேடோ எப்படி இருக்கு? எவ்வளவு வெள்ளையா இருந்தாலும் கருப்பா தானே இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சச்சிதானந்தம் தான் காரணம். அதுல இருந்து உண்டான இந்த அவித்யா இருக்கு பாத்தீங்களா, இந்த அவித்யா எப்படிப்பட்டது அப்படின்னா ஜடமானது. அந்த ஜடத்துல இருந்து உண்டாகிற இந்த ஜெகத்தும் பாத்தீங்கன்னா ஜடமா இருக்கு. எப்படி இருக்கு அப்படின்னா சச்சிதானந்தமா இல்ல, ஜடமா இருக்கு. அதுக்கு பேர் என்ன பேருனா விவர்த்தம்னா என்ன அர்த்தம்? விரோத ரூபமா இருக்கிறதுன்னு அர்த்தம். வெயிட் பண்ணுங்க. பார்த்துட்டு இருக்க வரைக்கும் லாஸ்ட்ல அஜாதவாதம் ஒவ்வொன்னா சொல்றேன். விவர்த்தவாதம்னா என்ன அர்த்தம்? முதல் மீனிங் எடுக்கணும். விரோத ரூபேன வர்த்தனம்,
ஆப்போசிட்டா இருக்கிறது எதுவோ, காரணத்துக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது எதுவோ அது விரோதம், விவர்த்தம். ரெண்டாவது மீனிங் வந்து பாத்தீங்கன்னா விசேஷ ரூபேன வர்த்தனம் இது விவர்த்தம். ஸ்பெஷலா இருக்கிறது. என்ன ஸ்பெஷல்னா, சச்சிதானந்தத்துல வந்து பாத்தீங்கன்னா நிர்குண நிராகாரம். அதுல இருந்து தோன்றிய அந்த ஷேடோ எதுன்னு கேட்டீங்கன்னா அவித்யா. அவித்யா எத்தனை குணங்கள்? 3 குணங்களோட இருக்கு. திரிகுணாத்மிகாவாயிடுது, ஆப்போசிட் ஆயிடுதா, அது ஸ்பெஷல் ஆயிடுது. நிர்குண நிராகாரம் சாமான்யம். அதுல இருந்து உண்டான ஷேடோவா இருக்கிற அந்த மாயா எப்படிப்பட்டது? திரிகுணாத்மிகா. அதுல இருந்து உண்டான இந்த ஜெகத் வந்து பாத்தீங்க அப்படின்னா திரிகுணாத்மிகமா இருக்கு. இப்ப என்ன இருக்குன்னு கேட்டா, தங்கத்துக்கு மேல ஆபரணம் எப்படி நாம ரூபம் இருக்கோ, அதே மாதிரி இந்த வெறும் கான்சியஸ்னஸ்க்கு மேலதான் இந்த ஜெகத் வந்து பாத்தீங்கன்னா விசேஷ ரூபமா நாமமா ரூபமா இருக்கு. நாம ரூபம் என்னது? பொய். தங்கத்துக்கு மேல இருக்கிற ஆபரணம். அதுக்கு பேர் என்ன பேருனா விவர்த்தம்னு பேரு. ஒரே மண்ணு தான் சட்டியா பானையா இருக்கு, ஒரே தங்கம் தான் கம்மல் மூக்குத்தியா இருக்கு. கம்மல் மூக்குத்திய தனியா காட்டுங்கன்னா காட்ட முடியுமா? காட்ட முடியாது. தங்கம் தான். தங்கத்துக்கு அந்நியமா நான் கம்மல் மூக்குத்தி ஒட்டியானம்னு ஒண்ணு இல்லவே இல்லை. மண்ணுக்கு அந்நியமா சட்டி பானை இல்லவே இல்லை. அப்ப சட்டி பானைன்றது விவர்த்தம். விவர்த்தம் என்ன அர்த்தம்? மண்ணுதான் வேற ஒரு ஸ்பெஷல் ஆகாரத்துல என்ன இருக்கு இருக்கு. மிருத்திகா இத்யேவ சத்தியம் வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம். சாந்தோக்கியத்துல சொல்லுது, மண்ணுதான் சத்தியம். மண்ணுக்கு மேல இருக்கிற சட்டி பானை எல்லாம் அதெல்லாம் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் வாச்சாரம்பணம், நம்ம விவகாரத்துக்காக வச்சிருக்க பேர். ஒரு நாமம் ஒரு ரூபத்தை கொடுத்து வச்சிருக்கோம். இருக்கிறது என்னது? மண்ணுதான் இருக்கு. தங்கம் தான் இருக்கு. தங்கத்துக்கு மேல ஒரு நாமத்தையும் ரூபத்தையும் கொடுத்து விவகாரம் பண்றோம். விவகாரத்தை பண்றதுக்காக அது வேற ஒன்னா மாறிடுறது இல்லை. அதே மாதிரி இங்க இருக்கிறது எல்லாம் பிரம்மஸ்வரூபம் தான். பிரம்மஸ்வரூபத்துக்கு மேல இருக்கிறது எல்லாமே மாயையிலிருந்து ஆரம்பிச்சு மொத்த என்டையர் சிருஷ்டியும், காரணமும் காரியமும், காரணமா இருக்கிற மாயையும் காரியமா இருக்கிற இந்த ஜெகத்தும் விவர்த்தம். பிரம்மத்துக்கு மேல விவர்த்தம்னா பிரம்மம் தான் நாமமா ரூபமா தெரியுது, ஆபாசிக்குது. இதுக்கு என்ன பேரு? விவர்த்தவாதம்னு பேரு. புரியுதா? அப்ப மந்திரம் சொல்லுது இந்த பிரம்மத்துக்கு வேறானது அவித்யா அப்படின்னு கேட்டீங்கன்னா சன்னாப்பிய சன்னாப் விபயாத்மிகானோ 109 விவேகச்சுராமி. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா இருப்பு உள்ளதா இருப்பு இல்லையா அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா இருப்பு இருக்கா, எக்ஸிஸ்ட் இருக்கா, இந்த அவித்யாக்கு எக்ஸிஸ்ட் இல்லையான்னு சொல்ல முடியாது. ஒருவேளை ரெண்டும் சேர்ந்ததா, இருப்பு இருக்கு இல்லையும் இல்லைன்னு சொல்லலாமா? அப்படியும் சொல்ல முடியாது. அப்ப யோகத்திலையும் இதுலயும் சாங்கியத்திலையும் இருப்புள்ளது சத்வஸ்து. ஆனா இதுல வேதாந்தத்துல என்ன பண்றோம்? அது சத்துன்னு சொல்ல முடியாது. சத்து உங்க ஷேடோ இருக்கா இல்லையா? ஷேடோ இருக்கா இல்லையா? அது எக்ஸிஸ்டா இல்லையா? இல்லையா? இருக்கு சாமி. இருக்கா? இருக்கா? பிடிச்சு காட்டுங்க. இல்ல சாமி, பிடிச்சு காட்ட முடியாது சாமி. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அதுதான், இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. சரி, இருக்கு இல்லைன்னு சொல்லாம சாமினா? இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏதாவது ஒண்ணுதானே சொல்ல முடியும். இருக்கு இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. இருக்கு இல்லைன்னு ரெண்டு சேர்ந்து சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் பின்னாப்பிய பின்னாத்மிகானோ, ஆத்மாக்கு வேறானதா. ஏன்னா மம மாயான்னு சொல்லிட்டாரு பகவான். மம மாயான்னு தானே சொல்லிருக்காரு. அப்ப பகவானோட சேர்ந்து இருக்கா? நீங்க தான் சொன்னீங்க அர்த்தநாரீஸ்வரர் எல்லாம் சொல்லியிருக்கீங்களே சுவாமி. அப்ப அந்த பிரம்மத்தோட சேர்ந்து இருக்கிற வஸ்துவா அப்படின்னா அது சேர்ந்தும் இல்லை, சேர்ந்து இருக்கிறதுன்னு சொல்ல முடியாது, சேர்ந்து இல்லாது வேறானதுன்னு சொல்ல முடியாது. அவித்யா பிரம்மத்துக்கு வேறானதுன்னு சொல்ல முடியாது, அவித்யா பிரம்மத்துக்கு அபின்னமானதுன்னு சொல்ல முடியாது. இப்ப நான் சொல்றேன், உங்க ஷேடோ உங்களுக்கு வேறானதா, உங்களுக்கு பின்னமானதா, இல்ல உங்களோட சேர்ந்ததா? ஷேடோ வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். வேறானதுன்னு சொல்லிட்டா உங்க கூடயே அது வருது, இல்ல நடந்து போனீங்கன்னா கூடயே வருது. ஆனா நிறைய டைம் வந்து பாத்தீங்கன்னா சரி சேர்ந்தது அப்படின்னா பிடிச்சு காட்டுங்கன்னா சேர்ந்து இல்லையே. நிறைய டைம் உச்சி வெயில் வந்துச்சுன்னா ஷேடோ காண போயிடுது, இல்லாம போயிடுது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா டிஃபைன் பண்ணவே முடியாது. அது என்னோட சேர்ந்ததா என்னோட சேராததா எனக்கு வேறானதா தெரியல. அது மட்டும் இல்ல, உபயாத்மிகா ரெண்டு சேர்ந்தாம. இப்ப ஒண்ணு வேணாம் சாமி, ரெண்டுத்தையும் வச்சுப்போம் சாமி. என்னோட சேர்ந்தும் இருக்கு, சேராமையும் இருக்கு, எனக்கு வேறாவும் இருக்கு,
எனக்கு வேறு இல்லாமையும் இருக்கு, அபிண்ணமாவும் இருக்கு அப்படின்னா அப்படியும் சொல்ல முடியாது. ஏதாவது ஒண்ணுதான் டிஃபைன் பண்ண முடியும். அப்ப என்ன சொல்றீங்க? சாங்காப்பிய நங்கா பிபயாத்மிகானோ. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அங்கங்களை இருக்கா சுவாமி, நீங்க 3 குணங்கள்னு சொல்றீங்கல்ல. அவித்யாக்கு என்ன சொல்லிட்டீங்க? 3 குணம் இருக்கு, 4 வாசனை இருக்கு, இதெல்லாம் சொல்லியிருக்கீங்கல்ல. நான் அதனால வாசனையை சொல்லும் போதே கல்பித்தம்னு வார்த்தையை நேற்று கிளாஸ்ல யூஸ் பண்ணியிருக்கேன். இத வாசனைகள் எல்லாமே என்னது? கல்பனா, வாஸ்தவம் இல்ல. அப்போ அங்கங்கள் இருக்கா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஷேடோவை பாக்குறோம். ஷேடோட தலையெல்லாம் தெரியுதா, கை தெரியுதா, எல்லாம் நம்மள்ட்ட என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அதுட்டையும் தெரியுதா? அப்ப அந்த ஷேடோக்கு வந்து அங்கம் இருக்கா சுவாமின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க நீங்க? அங்கம் இருக்கா, அங்கம் இல்லையா? அங்கம் இருக்கு, ஆனா அங்கம் இல்ல சாமி. அதேதான் அந்த அவித்யாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அதுக்கு ஏதாவது பார்ட்டிகல்ஸ் இருக்கா அப்படின்னா இருக்குன்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம், அதையும் டிஃபைன் பண்ண முடியாது. அனங்கன அங்கம் இல்லாததும் இல்லை, ரெண்டும் சேர்ந்ததா அங்கம் இருக்கு அங்கம் இல்லைன்னு சொல்லலாமா? அதுவும் சொல்ல முடியாது. அப்ப என்னப்பா சொல்ல வரீங்க? அவித்யா பத்தி ஏதாவது ஒரே குழப்பமா இருக்கு சுவாமி, ஏதாவது ஒன்று ஃபைனலா சொல்லுங்க. அப்ப நான் மகா அத்புதா மாயா எப்படிப்பட்டவள்? மகா அத்புதம். அம்பால வர்ணனையே பண்ண முடியாது. என்ன சௌந்தரியன்றீங்க, அப்படியே பிடிச்சி கொஞ்சலாம் போல இருக்கு. துர்க்கை அம்மனை பார்த்தாவே அவ்வளோ ஆனந்தமா இருக்கு. குட்டி குழந்தைங்களை பார்த்தா எல்லா ஸ்திரீகளும் வந்து பார்த்தீங்கன்னா அம்பாலோட சுரூபம் தானே. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா மகா அற்புதமானவள். என்ன மாயா, அழகா காத்து இந்த பஞ்சபூத்தங்களை பார்க்கும்போது என்ஜாய் பண்ணலாம், அவ்வளோ ஆனந்தமா இருக்கு. எப்படி படைச்சிருக்கா ஒவ்வொருத்தையும் உட்காந்து யோசிச்சிங்க அப்படின்னா அற்புதங்க. இந்த உலகத்திலேயே அற்புதமான விஷயம் இல்லை அப்படின்னா அந்த மாயா தான். எப்படி அதை டிஃபைன் பண்றது அப்படின்னா டிஃபைன் பண்ண முடியாது சுவாமி. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அனிர்வச்சனீய ரூபா. நிர்வச்சனம்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா டிஃபைன் பண்ண முடியறதுக்கு பேரு நிர்வச்சனம் பண்றதுன்னு அர்த்தம். இது இந்த விதமா இருக்கு, வெள்ளையா இருக்கு, கருப்பா இருக்கு, சிவப்பா இருக்கு, அதுக்கு தலை இருக்கு, கால் இருக்கு, மூக்கு இருக்கு, வாய் இருக்கு அப்படின்னு நீங்க டிஃபைன் பண்றதா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு, இல்ல. அது மாதிரி எந்த விதத்திலையும் எந்த குவாலிட்டியை வச்சுக்கிட்டு டிஃபைன் பண்ண முடியாது. அதனால அதுக்கு என்ன பேரு? அனிர்வச்சனீய ரூபம். இப்படித்தான் வேதாந்தம் சொல்றது, இதுதான் சொல்லுது. இதுக்கப்புறம் சரி சுவாமி, வேதாந்தத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 10 நிமிஷம் லேட் ஆனாலும் பரவாயில்ல, உங்களோட பொறுமை எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும்ல. எனக்கு பொறுமை இருக்கு, உங்க பொறுமை எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு ஸ்லோகம் இருக்கு. நம்ம வேதாந்த மதத்துல எது வரைக்கும் அதை இருக்குன்னு நம்ம அக்செப்ட் பண்றோம்னா, இப்ப நீங்களும் நானும் சொல்றோம் மாயா இருக்கா இல்லையா உங்களுக்கு? இப்பதான் பார்த்தோம் 4 பாதம் இருக்கா இல்லையா? 4 பாதம் நல்லா இருக்கு சாமி, நல்லா திடமா இருக்கு 4 பாதங்களும். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவித்யா இருக்கு. எது வரைக்கும் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு நாசம் இருக்கா அப்படின்னா இருக்கு, பிரம்ம வித்யா உண்டாகிற வரைக்கும் அதுக்கு இருக்கு. நீங்க கைத்துல பாம்பு பார்ப்பீங்க, எது வரைக்கும் கைத்துல பாம்பு தெரியும் அப்படின்னா வெளிச்சம் பிரகாசம் வர வரைக்கும் கைத்துல பாம்பு தெரியும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோகம் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா வேதாந்த மதத்துல ஆத்மானுபூதி உண்டாகிற க்ஷண பரியந்தம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அவித்யாக்கு எக்ஸிஸ்டன்ஸ் சொல்லும். ஆத்மானுபூதி வந்ததுக்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏக்கமே அத்விதீய தத்துவமா தெரிய ஆரம்பிச்சோன்னு துவைத்தத்துக்கு அங்க வேலையே இல்லை, அங்க ரெண்டாவதுன்னு ஒரு வஸ்து இல்லவே இல்லை. அப்ப 110வது ஸ்லோகம் விவேகச்சுடாமன்ல சொல்ற சுத்தாத்வய பிரம்ம விபோதனாஷ்யா, சுத்தாத்வய பிரம்ம விபோதனாஷ்யா சர்ப்ப பிரமோ ரஜ்ஜு விவேகதோ யதா. அற்புதமான எக்ஸாம்பிள் கிளியரா சொல்ற. சர்ப்ப பிரமோ ரஜ்ஜு விவேகதோ யதா ரஜஸ்தம சத்வமிதி பிரசித்தா குணாஸ்ததீயா பிரதீதை ஸ்வகார்யைஹி. அற்புதமான ஸ்லோகம். எப்போ நீங்க சுத்த அத்வைத பிரம்ம போதமானது ஒருத்தருக்கு உண்டாகுதோ, 6வது சாப்டர் சொல்ல போறோம், சர்வம் பிரம்மமயம் அப்படின்னு ஒரு ஞானம் ஒருத்தருக்கு உண்டாகுதோ, சர்வம் ஆத்மைவ சர்வம் பிரம்மைவ அப்படின்னு ஒரு ஞானம் உண்டாச்சு அப்படின்னா அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிடும்? அந்த அவித்யான்றது ஒண்ணு என்ன ஆகும்? நாஷ்யா, நஷ்டமாகி போய் விடுவாள். அவித்யான்னு ஒருத்த இல்லாம போயிடுவான். அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா அஜ்ஞான காலத்துல அஜ்ஞானம் இருக்கிற வரைக்கும் பிரம்ம காலத்துல அதுக்கு இருப்பு இருக்கு, ஞான காலத்துல ஞானம் வந்த மாத்திரத்துல அவித்யாக்கு இருப்பு இல்லாமல் போய்விடுகிறது. அடிச்சா
அப்போ எப்படி தெரியறது அப்படின்னா சர்ப்ப பிரமம் வந்து பாத்தீங்கன்னா எது எப்ப இருக்கு? ரஜ்ஜு விவேகத்தோயதா, வெளிச்சத்தை கொண்டுட்டு வந்து பாக்குறோம், பிரகாசத்தை கொண்டு வந்து கைத்துல தெரிஞ்ச பாம்பு போயிடுச்சு. காரியமும் பாம்பும் போச்சு, பாம்புக்கு ஆதாரமா இருந்த இருட்டும் போயிடுச்சு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எப்ப பிரம்ம ஞானம் உண்டாகுதோ அப்ப என்ன ஆகும்? காரிய நாசம் காரண நாசம், இந்த ஜீவ ஜகத்தும் இல்லாமல் போய்விடும். அதுக்கு காரணமா இருக்கிற அவித்யாவும் போய்விடும். அகம் பிரம்மாஸ்மின்னு ஒரு ஞானம் உண்டான மாத்திரம். ஆனா அப்ப வந்து பாத்தீங்கன்னா அத்வைத சித்தி அடைஞ்ச வேதாந்திகளுக்கு என்ன ஆயிடும்? வேக்கப் ஆனதுக்கு பிறகு, சொப்பனத்திலிருந்து வேக்கப் ஆனதுக்கு பிறகு சொப்பனமும் நாசமாச்சு, சொப்பனத்தோட சத்தியத்தன்மையும் நாசமாச்சு. மிச்சம் இருக்கிறது யாரு? திரஷ்டா மட்டும் மிச்சம் இருக்கான். அப்ப அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இல்லவே இல்லாம போகுது. அதே மாதிரி நம்ம வேதாந்திகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படி நடக்கும். ஆனா யோகிகளுக்கு என்ன பிரச்சனை தெரியுங்களா? நம்ம வந்து பாத்தீங்கன்னா சொல்றோம் ஒரே திரஷ்டா, அந்த ஒரே திரஷ்டாக்கு மேல அநேக ஜீவர்கள் சொப்பனத்துல பார்க்கிறோம். தேசம், காலம், வஸ்துக்கள் எல்லாம் பார்க்கிறோம். வேக்கப் ஆனதுக்கு அப்புறம் வஸ்துக்களும் இல்லை, ஜீவர்களும் இல்லை, தேசம் இல்லை, எதுவுமே இல்லை. யார் சத்தியம்? ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் சத்தியம். ஆயிடுச்சா? ஆனா இதுக்கு யோகிகளுக்கும் சாங்கியர்களுக்கும் என்ன அப்படின்னா அநேக ஜீவவாதம்னு பேர். நம்மளது ஏக்க ஜீவவாதம், அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அநேக ஜீவவாதம். அநேக ஜீவவாதத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ரமண பகவான் மாதிரி நிறைய ஞானிமார்கள் வந்தாங்க. அவங்களுக்கு அஜ்ஞானம் நஷ்டமாச்சு, அவங்க முக்தர்கள் ஆயிட்டாங்க. இப்ப நீங்களும் நானும் இருக்குமா இல்லையா? எவ்வளோ பேர் வந்தாங்க, ஞானி புருஷர்கள் வந்தாங்க போனாங்க, ஆயிரக்கணக்கான ஞானி புருஷர்கள் வந்து லிபரேஷன் ஆகி போயிட்டே இருந்தாங்க. அப்ப அஜ்ஞானம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நமக்கும் அஜ்ஞானம் இருக்கா? நம்ம இருக்கோமா? அப்ப அஜ்ஞானம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க போனதுக்கு பிறகு கூட அஜ்ஞானம் இருக்குன்னு நம்ம சொல்றோம்ல. இப்ப நமக்கு வந்து சுக துக்கத்தை கொடுத்துக்கிட்டு இருக்குல்ல. அப்போ அஜ்ஞானத்தை விவகாரத்திலிருந்து சாங்கியர்கள் என்ன பண்ணாங்க? யோகிகளும் சாங்கியர்களும் சித்தாந்தம் பண்ணாங்க, நித்தியம்னு சொல்லிட்டாங்க. இந்த அவித்யா எப்படிப்பட்டது? நித்தியம். கடைசி ஜீவன் இருக்கிற வரைக்கும் இந்த அவித்யா இருக்கும். நம்ம மதத்துல வந்து ஏக்க ஜீவவாதமா இருக்கிறதுனால இந்த மொத்தம் சங்கரர் வந்தாரு, மகாபாரத யுத்தம் நடந்துச்சு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 400 மில்லியன் பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி இது கிரியேஷன் நடந்துச்சு, பிரம்மா கிரியேட் பண்ணாரு, விஷ்ணு இருக்காரு, சிவபெருமான் இருக்காரு, கைலாயத்துல இருக்காரு, அங்க இருக்காரு, இங்க இருக்காரு. இதெல்லாம் யாரு பாக்குறோம்? யார் சொல்ற? இதெல்லாம் நான் சொல்றேன், என்னோட கான்சியஸ்னஸ்ல இருந்து நான் சொல்றேன். அப்ப எனக்கு மேல ஒரே ஒரு கான்சியஸ்னஸ்க்கு மேலதான் எல்லாம் கல்பித்தம். ஃபர்ஸ்ட் பெர்சன் இருக்கிறதுனால தான் செகண்ட் பெர்சனே இருக்கு. அப்ப அது மாதிரி பாத்தீங்கன்னா ஏக ஜீவவாதம் வந்து மொத்த என்டையர் சிருஷ்டியம் எனக்கு மேல நான் பார்க்கிற அதனால இருக்கு. சங்கர் வந்து உங்களுக்கு முன்னாடி நான் இருக்கப்பான்னு வந்து சொன்னாரு. நம்ம தான் யாரும் சங்கர் இருந்தா போல இருக்கு, இருக்காரு போல இருக்கு அப்படின்னு. இப்ப நான் இருக்கிறதுனாலதான், நான் பார்க்கிறவன் நான் இருக்கிறதுனால தான் இது எல்லாம் தெரியுது. பார்க்கிற ஒருத்தன் இருக்கிறதுனால தான் சொப்பனம் தெரியுது. அதே மாதிரி பார்க்கிற ஒருத்தன் இருக்கிறதுனால தான் இது எல்லாம் தெரியுது, எல்லா ஜீவர்களும். இது ஏக்க ஜீவவாதம். நான் எப்ப வேக்கப் ஆகிறனோ அப்ப வந்து சொப்பனம் இல்லாம போகிற மாதிரி இது எல்லாம் இல்லாம போயிடும். இதுக்கு பேர் ஏக்க ஜீவவாதம். மாயையும் இல்லாம போயிடும், மாயையோட காரியமா இருக்கிற சொப்பனமும் இல்லாம போயிடும். இதே நேரத்துல அநேக ஜீவவாதத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம என்ன பண்றோம்? ஜீவர்கள், அந்த சொப்பனத்தை பார்த்த ஜீவர்கள்ல இருந்து பாக்குறது, திரஷ்டால இருந்து பார்க்காம ஜீவர்கள்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஜீவர்களுக்கு ஒருத்தர் போயிட்டாலும் ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா போகம் கொடுக்கறதுக்காக மாயா ஒரு நித்தியமா இருக்கணும் அப்படின்னு. விவகார சத்தியத்திலிருந்து பாத்தீங்கன்னா சாங்கிய பிலாசபி, யோக பிலாசபி கரெக்ட். சூரியன், அதான் தான் சொன்னேன், பன்னிக்கு வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் தெரியாது. பன்னி வந்து சந்திரனையோ சூரியனையோ பார்த்தது இல்லை, ஆகாசமே தெரியாதான் பன்னிக்கு. ஏன் அப்படின்னா பன்னியால இப்படி படுக்க முடியாதான். இந்த நாய்க்குட்டி பாத்தீங்கன்னா சிலதெல்லாம் இப்படி படுத்து தூங்கிட்டு இருக்கு. நாய்க்குட்டி நல்லா தூங்கிட்டு இருக்கு, இந்த காலெல்லாம் இப்படி போட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கு. பன்னி அது மாதிரி படுக்குமான்னு கேட்டீங்கன்னா பன்னிக்கு வந்து ஆகாசமே தெரியாதாங்க. ஆகாசம் தெரியாதுன்னா சந்திரன் சூரியன் தெரியுமா? தெரியாது. பன்னி வந்து இப்படியே கீழே பார்த்துட்டு போகுதுன்னு வச்சுங்களேன், ஜலத்துல எல்லாம் சந்திரன் சூரியன் தெரியறான். அந்த பன்னி என்ன நினைக்கும்? ஒவ்வொரு ஜலபாத்திரத்திலையும் தனித்தனியா சந்திரன் இருக்கா சூரியன் இருக்கான்னு பிரதிபிம்பத்தை நினைக்கும். அதுக்கு பிம்பம்னு ஒண்ணு, ஒரே ஒரு பிம்பம் தான் இருக்கு, அநேக ஜலபாத்திரத்துல பிரதிபிம்பிக்குதுன்னு அதுக்கு தெரியாது.
அப்ப அதே மாதிரி இந்த உலக திருஷ்டியில இருந்து தேக திருஷ்டியில இருந்து பாத்தீங்க அப்படின்னா அநேக ஜீவர்கள், இந்த உலகத்துல இருக்க சயின்டிஸ்ட்ல இருந்து எல்லா மதங்களும் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அநேக ஜீவவாதத்திலேயே மாட்டிக்கிட்டு இருக்கு. மொத்த மதங்களும் வந்து பாத்தீங்கன்னா விவகார சத்தியத்தையே சத்தியம் நினைச்சுக்கிட்டு இருக்கு. தேகத்துல இருந்துகிட்டு இதெல்லாம் ஒரு மீடியம், ஜலபாத்திரம் மாதிரி. இதுல இருக்கிற கான்சியஸ்னஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரதிபிம்பம். இதுக்கு பிம்பம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பிரம்ம தத்துவம் அப்படின்னு தெரிய மாட்டேங்குது. திருஷ்யத்தை ஜலச்சந்திரவத்து அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உபனிஷத் மந்திரம் சொல்லுது. ஒரே சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா எல்லா தேகத்திலயும் இருக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரே பிரம்ம தத்துவம் தான், ஒரே கான்சியஸ்னஸ் தான் எல்லாத்திலையும் பிரதிபிம்பத்தை ஏற்படுத்துதுன்னு தெரியாம ஒவ்வொரு ஜீவர்களையும் சத்தியம்னு நினைச்சிட்டோம் அப்படின்னா என்னாகும்? ஞானிகள் வருவாங்க போவாங்க, மாயை நித்தியமா இருக்கும், இந்த ஜெகத்து நித்தியமா இருக்கும்னு எடுக்க வேண்டியது. இதுதான் சித்தாந்தம். அப்ப ஒரே ஒரு விஷயம் தான் எடுத்துக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்க மதத்துல மாயைன்னு ஒரு வஸ்து இருக்கு, அவித்யான்னு ஒரு வஸ்து இருக்கு, நித்தியமான வஸ்து. நம்ம மதத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு காரணம் இருக்கு, அவித்யா இருக்கு. எது வரைக்கும் அவித்யா இருக்கு? அஜ்ஞான காலம் வரைக்கும் அவித்யா இருக்கு. ஞானம் வந்த உடனே அது இல்லாமல் போகும். அதனால்தான் சொல்றேன், எனக்கு சுத்த அத்வைத ஞானம் உண்டாகும் போது அது என்ன? அது நாஷ்யா, நஷ்டத்தை அடையக்கூடியவள், அனிர்வச்சனீயம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இங்க புரிஞ்சு நாளைக்கு அடுத்த சூத்திரத்துல இருந்து ஆரம்பிச்சோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவ அவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ. ஹரி ஓம். பரவாயில்ல, என்ன அடிச்சாலும் தாங்குறீங்க. பகவான் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணிட்டோம். நல்லா 1.25 மணி நேரத்துக்கு மேல பாடம் எடுத்தாச்சு. 1.5 மணி நேரமா? ஆமா, நிறைய நேரம் எடுத்தாச்சு.